நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான நம்ம ஆழ்ந்து கவனிக்காத ஆனால் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களை தேடி பிடிச்சி அதை ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தி இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எப்போதுமே செய்யக்கூடிய இந்த நீயா நானா இன்னைக்கு எடுத்திருக்கிறது கூட அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட். பரவலாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஆனால் பெரிய அளவுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம்தான் இது, பாக்கெட் மணி. ஏறக்குறைய பல ஆண்டுகளாக இந்த வார்த்தை ரொம்ப பிரபல்யமாக இருந்தாலும் கூட இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாதிரி தோணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாக்கெட் மணிங்கிறது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது பணக்காரர்களுடைய வார்த்தை. எங்கள் அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு. பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்பாட்ட போய் பாக்கெட் மணிலாம் கேட்பார். அது வந்து ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. பசங்க பாக்கெட் மணியை டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு இவ்வளோ கொடு, எனக்கு இவ்வளோ வேணும். சொல்லல எல்லாரும் மண்டே ஆட்டுறீங்கன்னா எல்லார் வீட்லையுமே டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் காலம் ரொம்ப மாறி இருக்குது. இன்றைக்கி பசங்களுக்கும் கூட சில ஜென்யூன் ரீசன்ஸும் இருக்குது. இந்த பாக்கெட் மணிக்கான தேவைகளும் கூட ஒரு பக்கம் வந்துருச்சு அல்லது அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி பாக்கெட் மணிங்கிறது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போதுமா போதலையான அந்த பக்கமும், இப்படி பாக்கெட் மணி கொடுப்பதால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அது எந்த அளவுக்கு வரம்பு மீறி போகிறது அப்படிங்கிற ரெண்டு தரப்பையும் நம்ம பேச போகிறோம். ஒரு பக்கம் பெற்றோர்கள், மறுபக்கம் பிள்ளைகள். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பாக்கெட் மணியோ அல்லது செலவுக்கு காசோ கேட்டிருப்பீங்க. செலவுக்கு காசு, டூருக்கு போகிறது, ஃப்ரெண்டுங்களோட வெளியே போகிறது, அல்லது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படி தோரணையாக பாக்கெட் மணி கேட்குது. ரெண்டையும் ஷார்ட்டாக டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? அப்பா, நெக்ஸ்ட் வீக் டூர் போகிறோம், 100 rupees தர முடியுமாப்பா? நீங்கள் தந்தீங்கன்னா நான் போகிறேன். தந்தீங்கன்னா போகிறேன். ஓகே. இப்போ மம்மி, நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் டூர் போகிறோம், 1500 தான் தந்துருங்க. நாளைக்கே பே பண்ணணும். நாளைக்கே பே பண்ணணும். நாளைக்கே மறந்துடாம கொடுத்துருங்க. நான் மறந்துடுவேன். நான் மறந்துடுவேன். நீங்கள் மறக்காம கொடுத்துருங்க. அட்டகாசம். தென் அப்பா பேசுங்க. அப்பா பேசுங்க. முடிச்சுட்டு இல்லை பேசுங்க தான் இருக்கேன். எவ்வளோ இருக்கு? என்னடா இப்போ இருக்காம இருக்கும். சேவ் ஒரு 1000 rupees இருக்கணும். அவ்வளோதானா? ஏடிஎம் பக்கத்துலேயும் இல்லை. காத்தால போய் நீ எடுத்து கொடுத்துல நான் கிளம்பிட்டேன் காலேஜுக்கு. முதல்ல ஏடிஎம் போயிட்டு எடுத்து வந்துடு, நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்கு எனக்கு. ஓஹோ, அந்த மாதிரி ஸ்ட்ரைட் டிமாண்ட். பர்ஸ் எங்க இருக்கு? பர்ஸ் எங்க இருக்கு? வந்து முதல் பாயிண்ட். ஓகே, தென் இதான் இந்த தோரணை. நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்புங்க. நாங்கள் டூர் போகிறோம், எனக்கு 2500 வேணும், ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது. நம்ம பார்த்து டூர் தவிர பாக்கெட் மணி கேட்குற தோரணை அல்லது டெய்லி டே டு டே நான் காலேஜ் போறேன் காசு கொடுன்னு கேட்குற தோரணை. இந்த தோரணை சொல்றதே வந்து பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்து தான் ஆகணும். அது வந்து நீங்க இவ்வளோ அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல இவ்வளோ தேவையாம்மா, நீங்க வந்து லிமிட், உங்க லிமிட் எங்க லிமிட் இல்லை. அது எங்க லிமிட்டே வேற. பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? ஓகே, எஸ். 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கிளம்புறேன். அப்படி 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். டாடி, எந்த ஷர்ட்டில் பணம் இருக்கு? எந்த ஷர்ட்டில் பணம் இருக்கு? அங்கே இருக்கதே ஒரு ஷர்ட்டை தானடா, போய் பாரு. சரி, இவ்வளோதான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எதாவது வைக்கணுமா? அதாவது அவருக்கு எவ்வளோ வேணுங்கிறது பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறதா இப்போ மேட்ரு. என் சன்னு இருக்கார் சார், ஒரு பார்வை பார்ப்பார். வந்து எப்படி இருக்கு அந்த பாரு? டாடி, எனக்கு கொஞ்சம் காசு வேணும். எதுக்கு நான் வேணும் உனக்கு? என்ன கேட்குறீங்க? ஸ்டேஷ்னரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், கொடுங்க, ரெடி பண்ணி வைங்க. அவ்வளோதான். என்னை பார்க்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக நேராக எங்கே போகணும், பாத்ரூம் போவார், வருவார். நானும் என்ன கம்மு நிற்பேன், நின்றுட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கம்மு நின்றுறீங்க, டைம் ஆச்சு அப்படின்னுவார். ஒரு அதட்டார். அதிலேயே எனக்கு பயந்தே போயிடுவேன். எப்படி கொடுக்கணும்னு தெரியாத கொடுத்துருவேன். நான் எங்கள் ஃபாதர்கிட்ட வந்து ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவேன், 5 ரூபா காசு வேணும் அப்படின்ட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி அது ஒரு 10 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா 10 செகண்ட்ல டாடி பாக்கெட்லேருந்து 100 rupees எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், 100 rupees எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஓகே, வேற? என் பையனுக்கு வந்து வாரம் 250 ரூபா கொடுப்பேன் சார். ஒரு சில நேரத்தில் அது 250 ரூபா பத்தாது. என்னடா இதுக்கு மேலே எவ்வளோ இது, என்னடா செலவு, ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறாங்க, அங்கேயே தங்குற, என்னடா செலவுனாக்கா, சரி
உனக்கு என்ன 4 பசங்க கூட போனால் தெரியும் உனக்கு. நீ படிச்சு நீ காலேஜ் உங்கள் அப்பா காலேஜ் அனுப்பியிருந்தா உனக்கு தெரியும். பேசாத கொடுத்துட்டு போவாத அப்படின்னு. வாரம் 250 ரூபா கோட்டா. ஆமாம். ஓகே. இப்போல்லாம் பிறந்த நாள்னா 100 200 எல்லாம் பத்தாதுங்க. முதல்ல 1000 ரூபா கேட்பாங்க. அப்போ நம்ம எதாவது சொன்னோம்னா அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிருப்பாப்புல. அவங்க அப்பா 1000 2000 ரூபா கொடுத்துருவாப்புல. அந்த மாதிரி நம்ம சிக்கடம் பண்ணலாம் அப்படின்லாம் முடியாதுங்க. கேட்கறது கொடுத்ததே ஆகணும். இல்லாட்டி நான் உனக்கு பிறந்ததே வேஸ்ட். எப்படி கேட்பாரு வந்தது? உங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்ன்றுவாங்க. உங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்ங்கறாங்களா? வேற எனக்கு அந்த பிஹேவியரை பண்ணி காட்ட முடியுமா? இவங்கள்ட்ட கொடுங்க. ஆக்சுவலாக என் சன் இது வரைக்கும் என்கிட்ட பாக்கெட் மணின்னு கேட்டதே கிடையாது. எல்லாமே இன் கைண்ட். பிளே ஸ்டேஷன் வேணும், மொபைல் வேணும், இட்ஸ் ஆல் ஒன்லி இன் கைண்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் என்கிட்ட வரவே வராது. டைரக்ட் டீலிங் வித் த ஃபாதர். ஸோ எனக்கு தெரியாமல் வாங்குறது தான் அதிகம். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லல பக்கத்தில் உங்கள் பொண்ணு சிரிக்குதே, ஏன்? கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் யார்ட்டமா கேட்பீங்க? அவங்க என்கிட்ட நீ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட என்கிட்ட பைசா தரதில்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்களுக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உங்களுக்கு எமர்ஜென்சிலாம் வேற வருதா? நீங்க வாங்க, நீங்க அது என்னதான் எமர்ஜென்சி அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்க, மைக்க கொடுங்க. பணம் கொடுக்கறது இல்லையாமா? ஆக்சுவலா இவ கேக்குறா, நான் நீயா கொடுக்கறியா இல்ல பர்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கட்டுமா? அவங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்குங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவளோட ஒரே எமர்ஜென்சி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் காரன் வந்தா நான் எங்க போய் வாங்க முடியும்? எமர்ஜென்சி வரதுக்குள்ள அவன் போய்டுவான். இது ஒரு பக்கம். உங்க தோரணைகள். அப்பா எடுத்துக்கிட்டேன், 100 ரூபா எடுத்துக்கிட்டேன் டாடி, உனக்கு எதுவும் மீதி வேணுமா? காசு தருவீங்களா மாட்டீங்களா? இப்படி பல இதெல்லாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க தரப்புல ஒண்ணு இருக்கு. இவங்கள்ட்ட மைக் கொடுங்க. நீங்க பாக்கெட் பண்ணி கேட்குறப்ப இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சில சில்லியான பிஹேவியர்லாம் பண்ணாங்க. இப்படி மூஞ்சி சுளிக்கல தொடங்கி ஒரு மாதிரி புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறது, இப்படி என்னெல்லாம் பண்ணுறது, சில வார்த்தைகளை பயன்படுத்துறது, இப்படி சில்லியாக என்னென்ன பண்ணுறாங்க. போயிட்டு மம்மி காசு வேணும் அப்படின்னு கேட்டா, எதுக்கு காசு? செலவு இருக்கு, காசு வேணும். என்ன செலவு? ஜெராக்ஸ் எடுக்கணும், இது பண்ணும் அது பண்ணும் எல்லாம் சொல்லுவேன். நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா உனக்கு? நீங்கள் இருந்த ஜென்ரேஷன் வேற, இதை வேற கம்பேர் பண்ணுறாதீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. எனக்கு நீ ஒழுங்கா எக்ஸ்பிளனேஷன் கொடு. எதுக்கு உனக்கு செலவு, என்ன பண்ற எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சரி இந்தா அப்படின்ட்டு காசு கொடுப்பாங்க. பார்வை ஒரு மாதிரி இருக்கும். நான் காசு கொடுக்குறேங்கிறதுனால. ஓகே, அதான் கேட்குறேன். அந்த லுக்கு, அவங்க பேசுகிற வார்த்தைகள், அந்த பிஹேவியர், அந்த சில்லியா சில விஷயம் பண்ணுவாங்க. அதான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அது என்னது சார்? எங்க அம்மாட்ட கேட்டா அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு கொண்டாரு பார்ப்பாங்க. அப்படியே அப்படி நின்னுட்டு ரியாக்ஷனே இருக்காது சார். அவங்க குடுக்குறாங்களா, குடுக்க போறாங்களா, இல்ல நிஜமாவே குடுத்துருவாங்களா, ஒண்ணுமே தெரியாது. அப்படியே குறுன்னு அப்படி எதுக்கு பணம் ரீசன் அப்படியே அதான் சொன்னா ஆக்சுவலி அவங்க கேட்டா கொடுத்துருவாங்க சார். ஆனா கேட்குற விதம் அந்த டாக்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அங்கதான் இருக்குது ப்ராப்ளம். அதான் சூப்பரா பண்ணீங்க. எங்க உங்க அம்மா இங்க தான இருக்காங்க சார்? அது பேசுறதே பொய் தான் சார் பேசுவாங்க. உண்மையை சொல்லியே காசு வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படி குறுன்னு பாக்குறீங்க? அது யோசனை பண்ணணும் போலங்க. எது கேக்குறாங்க, நம்மளே கொடுத்துருப்போம். டெய்லி இவ்வளவு காசு செலவாகுதுன்னு கணக்கு போடு. நீ இப்படி அவங்க பண்ணல ரொம்ப நல்லா இருக்கு. செம காமெடி. காசு கேட்டா கொடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த டைம் நீ கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நீ பில்லு தரணும். அவங்களுடைய சில்லி பிஹேவியர் என்ன? நீங்க பணம் கேஷா வாங்கினா ப்ராப்ளம், கைண்டா வாங்கி போறேன். அது நான் கேட்பேன், கடைக்கு ஏதாவது போகணுமா, சாமான் வேணுமான்னு கேட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போவேன். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி நான் வச்சுப்பேன். இது என்னங்க ஆட்டையை போகிற கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிற பணம் பற்றி நான் கேட்கல, முறையாக கேட்டு வாங்கும் பணம் தான் கேட்குறேன். சார் பணம் கேட்டால் உங்கள் அப்பா உனக்கு பணம் கொடுத்தா தானே நல்லவன், பணம் கொடுக்குற வரையும் தான் உங்கள் அப்பா நல்லவன். அப்படி கொடுக்கும்போது பொறிக்கடலை மாதிரி உனக்கு எடுத்து கொடுக்குறேன், பொறிக்கடலை மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னுவாரு. கரெக்டாக கைக்கு டெலிவரி ஆகும்போது இப்படி வரும், டெலிவரி ஆனோடனே இப்படி தள்ளி விட்டுருவாரு. அப்படின்னு புரியல. கரெக்டாக மெதுவாக கையில் கொடுக்குற மாதிரி வருவார். பணம் கைக்கு வந்துட்டு அப்புறம் இப்படி அப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸாக பணம் கையை அடிக்கும். அவர் கையை என் கையை அடிக்கும். ஏன் அப்படி? என்னது ஏங்க? அது என்ன ஐடியா? அது புரியல எனக்கு. கோவத்தில் அந்த மாதிரி வச்சுக்க அப்படிங்கிற டோன் அது. ஓ, அந்த சென்ஸில் கொடுக்குறாரோ? ஓகே. எங்கள் அம்மா ஆஃபீஸ் விட்டு வருவாங்க சார். டேரெக்டாக வந்தோன்னே அவங்ககிட்ட கேட்க முடியாது சொல்லிட்டு அவங்க காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. கொண்டு சேரில் போய் சார் நார்மலாக தான் உட்காந்துருப்பாங்க. நான் அவங்ககிட்ட அம்மான்னு கூட மாட்டேன், அம்சம் தான் கூப்பிட்டேன். என் வீட்டில் காசு வேணும்னு சொல்லுவேன். அவங்க அப்போ அப்படியே ஒரு ராஜா மாதிரி நல்லா சாஞ்சி உட்காந்துக்கிட்டு எதுக்கு என்ன அது இது எல்லாம் கேள்வி கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வேலிடான ரீசன் தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சேஞ்ச் இல்லை நாளைக்கு தரேன்றாங்க. அந்த சேஞ்ச் இல்லைன்றது முன்னாடியே சொல்லலாம். ரீசன் எல்லாமே கேட்டுட்டு சேஞ்ச் இல்லைன்றாங்க.
இதான் சார். ஆனால் நாளைக்கு கொடுத்துருவாங்க அடுத்த நாள். அதில் சார் மண்டே கேட்டால் ஃப்ரைடே தான் சார் கிடைக்கும். டெய்லி நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாவம் வரலாம் 10 மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல 4 நாளில் கிடச்சிருத. என்ன சில்லி பிஹேவியர் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தா பரவாயில்ல, ஒண்ணுமே கொடுக்காம இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இப்போ நானும் இன்ஜினியரிங் சார், எங்க அண்ணனும் இன்ஜினியரிங். சரி சரி. நான் இப்போ என்னை விட 2 வயசு பெரியவன். நான் இப்போ போய் ஒரு 100 rupees கேட்கணும்னா 100 சரிம்மா பரவாயில்ல எடுத்துக்கோ, ஒரு 150 எடுத்துக்கோ அப்படின்னு. அதெல்லாம் நல்லா சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க. பாரு நம்ம அம்மா அப்பா அப்படின்னு போய் நல்லா அப்படி எடுக்க போவோம். அப்போ உங்க அண்ணனும் தான் இன்ஜினியரிங் முடிச்சான். அப்படின்னா என்ன புரியலையே? அவன் இந்த மாதிரிலாம் கேட்டது இல்லை சார். அவன் ரொம்ப நல்லா, அதுக்காக நானும் அதே மாதிரி கூட எதிர்பார்க்க முடியுமா? இல்ல சார். ஏங்க பெரிய இதா இருக்கு. அதே அவனுக்கு வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்த செலவு வந்துருக்குன்னா எனக்கும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதே செலவு வருமா சார்? வராது இல்ல. குடுக்குறதுக்கு கொஞ்சம் கூடவும் கொடுத்துட்டு அப்போ வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு பிடிக்கல. நம்மளுக்கு கையில காசு கிடைச்சதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துனா என்ன, ஆணி ஏத்துனா என்ன, நமக்கு தேவை காசு. எஸ். வேற எங்க அப்பாட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே அப்பாட்ட வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். அப்படியே அப்பா உடனே என்ன பண்ணுவாரு, டக்குன்னு காசு எடுத்துட்டு உடனே அம்மா கிட்ட ஓடிடுவாரு. அம்மாட்ட ஓடிட்டு போய் காசு கொடுத்துருவாரு. பிகாஸ் அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 1 ரூபாய் வாங்கினா கூட கரெக்டாக அது கணக்கு கேட்பாங்க. 50 பைசா 4னா கூட அம்மா கிட்ட ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஸோ டக்குன்னு அம்மாட்ட கொடுத்துட்டா அம்மாட்ட வந்து சும்மா பாக்கெட் மணிக்குன்னு காசு கேட்கவே முடியாது. எல்லாமே நாங்கள் செய்கிறோம்ல, உனக்கு எதுக்கு பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க. பாக்கெட் மணி கேட்குற மூடே போய்டும். அதுக்கப்புறம் காசே வேணான்னு போய் நான் உட்காந்துருவேன். அவள் தான். ஓகே. பக்கத்தில் சார் எங்கள் அப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் காசு கேட்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா பெரிய நடிகன் ஆகிடுவார். அந்த டைமில் வசந்த மாளிகை, சிவாஜி கணேசனு, ரத்த கண்ணீரை, எம்ஆர் அதெல்லாம் பார்க்கலாம். எப்படின்னா நான் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவேன். நான் ஹாஸ்டலில் இருக்கேன்னா அடுத்த நாள் காலையில் தான் காசு தருவார் எனக்கு ஊருக்கு போகும்போது. அப்போ எப்பயும் போல் அப்போ அவர் ஆஃபீஸ் ரூமில் தான் பணம் எடுப்பார். இதுமாரி அப்பா இதுமாரி பணம் ஏன்டா போன வாரம் 2 நாள் தான் இருந்தேன், அதுக்குள்ளே உனக்கு பணம் சரி வழக்கம் போல் இருந்தால் இந்த 300 ரூபா தானே, இல்லை இந்த வாரம் ஒரு 200 ரூபா அதிகமாக வேணும் அப்படின்ன உடனே அவர் மூஞ்சி மாறுங்க. டேய் இது இருக்குது என் ரத்தம், என் வேர்வை, என் வேர்வை ஒவ்வொன்றும் நான் ஜென்மத்தை சிறப்பால் அடிக்கிறேன். எப்பா இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டேன், நீ பணத்தை கூட நான் கிளம்புறேன், 10க்கு டைம் ஆச்சு. இந்தமாரி சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு. நம்மளுக்கு அதெல்லாம் பணம் வாங்கின உடனே மறந்து போயிடும். வேற என்ன சென்டிமெண்ட்ல அட்டாக் பாருங்க, ரத்தம் என் வேர்வை தவிர வேற. எங்க அப்பா டேய் உங்க அப்பா தொழிலதிபரா இருக்கலாம்டா, எங்க அப்பா கோமணத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ண வர்றா, அவர் கோமணத்தினா கட்டணும் எதனா கட்டணும், நீ என்ன கோமணம் கட்ட விட்டுறாத, பணத்தை கொடு கட்டினா ஹாஸ்டல்ல அசிங்கப்பா போயிடும். அந்த டயலாக் பண்ணீங்க எனக்கு சொல்ல முடியுமா? இது என் ரத்தம். உண்மைதான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தவங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணியும் வேல்யூபிள். இப்போ இருக்க பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல போகிறதில்ல. சார் வந்து நான் வந்து ஒரு சின்ன செல்ஃப் எம்ப்ளாயி. நான் ஐ எம் ஏ டெக்னீஷியன், அந்த ஓனரு எல்லாமே வந்து ஆள் இருக்காங்க. ஏன்னா சிரமப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். பணம் செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. அதனால் இந்த பணத்தை செலவு பண்ணது நீ ஃபீல் பண்ணு, இது என்னுடைய வேறு வேலை சம்பாதிச்ச காசுறான்னு சொல்லுவேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்ததுனால. ஓகே. எஸ். எங்கள் வீட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இஷ்யூ. அவங்க இப்போ எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. என்னன்னா காசை என்கிட்டயே கொடுத்துட்டு என்னையே மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ காசோட இது எல்லாமே எனக்கு தெரியும்ல. ஸோ ஐ நீட் நாட் ஆஸ்க் தெம் ஃபார் மணி. ஸோ நான் பாக்கெட் மணி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேணா நான் எடுத்துக்குவேன், அந்த மாதிரி அது ஒரு நெசசிட்டியாகவே இல்லை. ஸோ நான் கேட்கவே மாட்டேன்ல. ஓகே. சோ நம்ம கையிலே பணத்தை கொடுத்திருக்காங்களே அப்படினே. ஆனா அது டெக்னிக் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. விடணும்னா அவங்க நிறைய சிகரெட் கொடுத்து ஸ்மோக் பண்ணா விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி டீல் பண்ணிருக்காங்களே எனக்கு இப்பதான் புரியுது. ஓ இப்பதான் புரியுது. ஆனா நல்ல டெக்னிக்கும் கூடாது. ஃபுல் பணத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்களா? வீட்டில் பணத்தை மறைச்சு வைக்கிறதே இல்லைங்க. அதாவது எல்லா பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க. அதாவது குழந்தைங்க வீட்டில் வந்து எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே தெரியும், எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியும். ஒரு ஹோட்டல் போனால் கூட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் கிட்டத்தட்ட என்ன பில் வரும்னு சொல்லி முதல்ல கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்களே தான் முடிவு பண்ண எடுக்கிறதா இல்லையான்னு ஒரு பெரிய குழப்பத்திலே ஓட வேண்டியதான் வாழ்க்கை. ஆமாம், செலவெல்லாம் மோஸ்ட்லி நானே கால்குலேட் பண்ணுவேன். வேணும்னா நானே கேட்டு எடுத்துக்குவேன். ஓகே. ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட், ஸோ இட்ஸ் நாட் பிக். குட். தென் இந்த மாதிரி எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்ப்பா அப்படின்னா இப்படியே பார்ப்பார், கையில் கொடுப்பாரு, வேணுமா அப்படின்ற ஒரு லுக் கொடுப்பார். ஓகே. அப்படியே வச்சுக்கிட்டு இதை வாங்காமல் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இப்படியே கையில் இருக்கும் சார். வேணுமா அதே லுக் இருக்கும் சார். சரி போ இந்தான்னு கொடுத்துருவார். பின்னால அந்த டே இருக்குல்ல பாக்கெட் மணி கொடுக்குற டே, அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா
2 நாள் வெறப்பாவே தெரியுமே வெள்ளிக்கிழமையில இருந்து. அப்பதான் கொஞ்சம் சரி என்ன பேச மாட்டான் கொல்ல மாட்டான் அப்படின்ட்டு நம்ம மேல கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும். நம்ம சும்மா சுத்தினா 4ஓட 1 5 அப்படின்னு விட்டுருவாங்க. சரி நம்ம கூட மேல கொஞ்சம் அட்ராக்ஷன் வரும் அப்படின்னு கொஞ்சம் வெறப்பா 2 நாள் இருந்தோம்னா என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்லு அப்படின்னு அது இதுன்னு சொல்லுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு சண்டே நைட்டு காலேஜ் போகணும் அப்படிமே இந்த மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி அட்வான்ஸா அதுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் இறங்க வேண்டியது இருக்கு. ஓ இது உங்க டெக்னிக். ஸோ இந்த பணத்தை வாங்க ஒரு 2 நாள் வெறப்பாவே தெரியணும். புள்ள என்னமோ யோசிச்சுட்டே தரானே பாவம் என்னன்னு கூப்பிட்டு கரிசனமா பேசல காசை போட்டு கையில வாங்கிட்டு போயிடணும். ஆமா ஓகே. ஆனால் நல்ல ஐடியாங்க. அவங்க ஒரு டெக்னிக் கையில கொடுத்து நீயே புழங்குன்னா நீங்க 2 நாள் ஆளு சோகமாவே திர்றது இல்லாட்டி வெறப்பாவே தெரியுறது. ஆமா ஓகே எஸ். எங்க வீட்டில் எப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நான் ஜாலியாக இங்கே செலவு பண்ணலான்னு போறச்சே, டேய் இன்னும் நீ 2 சப்ஜெக்டில் ஃபெயில்ரா அப்படின்றாரு. அப்போவே ஆரம்பிச்சிடாருன்னு தெரியும் எனக்கு. ஸோ நானும் வாங்காமே திரும்பி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் பயங்கரமான ஐடியாலாம் நிறையா இருக்குங்க. காசையும் கொடுத்துட்டு நீ 2 சப்ஜெக்டில் ஃபெயில்ரா மனசு வராது செலவு பண்ண. ஓகே வேற. எங்கள் அண்ணா அப்படியே டிஃப்ரெண்ட் சார். போய் விக்னேஷ் நம்ம 100 ரூபா கொடுறான்னா ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுவான். இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும்போது அவன் தலையை சொறிவான் ஒரு மாதிரி. சந்தியா அண்ணா கிட்ட இல்லடி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனே போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். அவரே கொடுத்துருவார். ஓகே. ஒரு பக்கம் அம்மா அப்பாக்கள் மறுபக்கம் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பொருளாதாரம். அதனுடைய ஆதார புள்ளியாக நாம் எடுத்திருப்பது பாக்கெட் மணி. பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். 15-20 வருடத்திற்கு முன்னால் வெறும் பணக்காரர்களின் வார்த்தையாக இருந்த பாக்கெட் மணி என்பது இன்றைக்கு நடுத்தர குடும்பங்களில் கூட மிக சகஜமான எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. எவ்ரிபடி நீட்ஸ் பாக்கெட் மணி ஃபார் த வேரியஸ் ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸ் என்னென்ன காரணங்களுக்காக பாக்கெட் மணி அவசியப்படுகிறதுன்னு அங்கிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பாக்கெட் மணி தேவைப்படுது? வரிசையாங்க டப் 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 டப்னு சொல்லுங்கள். எவ்வளோ தேவைப்படுதுன்னு? எனக்கு பர் டே எப்படியும் ஒரு 100 செலவு எனக்கு வேணும். ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க வீட்டில். மந்த்லி எனக்கு 100, ஆனால் பர் டே எனக்கு 100 வேணும். மந்த்லி 100 கொடுக்குறாங்க. மந்த்லி 100. அதுக்கே நான் 1 மந்த் வெயிட் பண்ணணும். அந்த மந்த்லி 100 வாங்க அப்பாவுக்கு எப்போ சேலரி வரும் சேலரின்னு அம்மா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும். மந்த்லி 100 ருபீஸ் தான் கொடுக்குது. மந்த்லி 100 தான் கொடுப்போம் சார். மீதி ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் அது எடுக்கணும் போது அவங்க அம்மா கிட்ட வாங்கிப்பாங்க. ஆனால் பேக்கெட் பண்ணிடும் போது பேக்கெட் பண்ணியாக கிடையாது. அதான் மந்த்லி 100 ரூபா வச்சு அதே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் பேக்கெட் பண்ணியாக இதுவரை கொடுத்தது இல்லை. எனக்கு எப்போ பெப் வாங்கி கொடுத்தாரோ அன்றைக்கி தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அடிக்கடி பெட்ரோல் காசுன்னு ஒன்று வாங்குறது அதில் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். உங்களுக்கு? எனக்கு வீக்லி 1000 வேணும். வீக்லி 1000 வேணும். ஏன்னா பாக்கெட் மணிங்கிறது இப்போ வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வெளியே போகிறது ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுனாலே ஒரு ஹைஃபையான இடத்துக்கு தான் போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்டைலாக பிக்சர்ஸ்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அப்லோட் பண்ணி அதில் லைக்ஸ் வாங்க முடியும், கமெண்ட்ஸ் வாங்க முடியும். ஸோ பேசிக்காக ஒரு பாக்கெட் மணி அப்படின்னு பார்க்குறதே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 100 ரூபா கையில் வச்சுருக்காங்கன்னா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு என்ன சொல்கிறது தனியாக ஒரு காலேஜில் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது தனியாக என்னால் இருக்க முடியாது இல்லையா. என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்களையும் நான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக வீக்லி ஒரு 1000 வேணும். இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க உங்களுக்கு மாதத்துக்கு வாரத்துக்கு? எனக்கு 2 வீக்ஸ்க்கு 1000 தராங்க. ஓகே. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்க? வீக்லி 1000 வேணும். வீக்லி 1000 வேணும். ஓகே. பக்கத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ வேணும்? எனக்கு வந்து மந்த்லி 500 தராங்க. கேண்டீனுக்கு மெஸ்ஸுக்கு எல்லாம் அதெல்லாம் தனியாக கொடுத்துருவாங்க. ஒரு மந்த்லி ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்தா இப்போ நல்லா இருக்கும். 4 டிஜிட்ல 4 டிஜிட்னா எல்லாமே 4 டிஜிட்ல வந்துருதா? 1000லேருந்து ஸ்டார்டிங். 1000லேருந்து மினிமம் 1000 வேணுங்க. ஓகே. பர் டே 100 தராங்க. 200 தான் நல்லா இருக்கும். 100 கொடுக்குறாங்க 200. எனக்கு ஆக்சுவலாக காலேஜ் பஸ் அந்த மாதிரி தான் சார். ஸோ போத் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், அதனால பர் ஹெட் 500 கொடுக்கணும் சார். பெர் ஹெட் மந்த்லி. ஓகே ஓகே போதும். ஆர்டினரி டேஸில் பரவாயில்ல 50 to 100 கொடுத்துருவாங்க. எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம். இந்த ஃப்ரெண்டு பர்த்டே ட்ரீட்டு நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும், அன்றைக்கெலாம் மேனேஜ் பண்ணது ரொம்ப கஷ்டம் சார். ஏதாவது எவ்வளோ கொடுத்தாலும் நம்மளுக்கும் பத்தாது, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எவ்வளோ கொடுத்துட்டே இருந்தாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது. பர்த்டே ட்ரீட்னா தான் அந்த ப்ராப்ளம். மற்றபடி டெய்லி பேசிஸில் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுறோம். முந்திலாம் ட்ரீட்னா 100 ருபீஸ் 200 ருபீஸில் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போலாம் சுடிதார் சாரீஸு இல்லைனா பெரிய பெரிய 1500 2000 ருபீஸ்க்கு தான் கிஃப்டே வாங்கி எடுக்கிற சாரி விலையே ஏறிட்டு இருக்கே சார். முன்னெல்லாம் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு புடவை எடுப்பாங்க. இப்போ எடுக்கிறது 6000 7000. ஸ்டார்டிங் ப்ரைஸே 500 1000 தான் மினிமமே பார்க்குறது. அதுக்கு கீழெல்லாம் கட்டினா ஸ்டேட்டஸ் ஆஃபீஸ் போகிறோம் ஓரளவு 500 கூட மினிமமாக எடுக்கலன்னா எப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்களும் அவங்க ஸ்டேட்டஸை நாங்களும் மெயின்டைன் பண்ணோம்ல சார். ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ கூட பண்ணலன்னா எப்படி? உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ வேணும்? சார் எனக்கு மந்த்லி வந்து 600 தராங்க சார். ஆனால் 3000 தேவை.
தேவைப்படுது சார். 3000 தேவைப்படுது. ஒரு நாளைக்கு வந்து 100ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கல சார். அதாவது காலேஜ் போகும்போது மட்டும் 100 தந்தா போதும். ஒரு மந்த்துக்கு 4 சண்டேவா 400 ரூபா கழிச்சுன்னு 2600. சரி ரவுண்டா 2500 கூட கொடுங்க சார். போதும் 600 ரூபா கொடுக்குறது பத்தல. ஆமாம். மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா 500 ரூபாய் கையில் வந்துடும் சார். அதுலேயும் அந்த 500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு ஒரு மாதம்டா பார்த்து செலவழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க சார். அதை தவிர்த்து தீபாவளி பொங்கல்னா போனஸ் வந்துடும் சார். போனஸ் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு ஒரு 1000 rupees தேவைப்படும் சார். 1000 rupees per month. ஓகே சார். மந்த்லி 1500 தராங்க. அதில் 1300 சேவிங் பேங்க்கு, 200 வந்து எனக்கு யூஸு. இப்போ 1500 பதிலாக 2500 கொடுத்தாங்கன்னா மந்த்லி மிச்சப்படி இந்த பார்ட்டிஸ் ஹேங் அவுட்ஸு இப்போ காலேஜ் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சாங்கன்னா ஈவினிங் அப்படியே போயிட்டு சாப்பிட்டு வருது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். 2500 வேணும். ஓகே 200 ரூபாயிலேருந்து 2500 ரூபா கேட்குறீங்க. ஓகே வாரம் 250 ரூபா கொடுத்துட்டு இருந்தார். அது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் இப்போ வரைக்கும் அதே தான் கொடுத்துன்னு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் எல்லாம் ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால அவர் ஒரு 400 ரூபாவை உயர்த்தி கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 500 தராங்க சார். 250 சேவிங்ஸ் 250 எக்ஸ்பென்ஸ். அது அப்படியே 500 இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே 500 இருந்தால் நல்லா இருக்கும். வேற சார் ஃபர்ஸ்ட் குடுக்கறதே இல்ல சார். குடுக்கறதே இல்ல. சோ அதனால தான் அவர் இந்த ஷோக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். சரி இத பார்த்தாவது அவர் இனிமே எனக்கு கொடுப்பாருன்னு. சார் எங்க அப்பா எனக்கு எதுவும் கொடுத்தது கிடையாது. சரி. பாக்கெட் பண்ணிட்டு ரொம்ப ஏழ்மையா இருந்து வந்தவங்க நாங்க. எனக்கு பாக்கெட் பண்ணி எங்க அப்பா எதுவும் ஒரு 10 பைசா கூட கொடுத்தது கிடையாது. ஊர்லேருந்து யாரோ வெளியூர்லேருந்து எங்கள் ரிலேஷன்ஸ் யாரோ வந்தாங்கனாக்கா ஒரு 100 200 கொடுப்பாங்க. அது வந்து நான் ஒரு கோல்டு மோதிரமாகவே நான் சேர்ப்பேன். எனக்கு கோல்டு மோதிரம் ரொம்ப லைக் எனக்கு. சரி. அது அந்த காலத்தில் வந்து அப்போ நான் சேர்த்துக்கிட்டே வந்தேன். அது இப்போ எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு யூஸ் ஆச்சு. ஒரு 2.5 பவுன் கிட்டே இருக்கும் சேர்த்தது. நான் அந்த 2.5 பவுன் நான் சேர்த்து அதை சேமித்தேன். அப்போ அந்த ஒவ்வொரு பைசாவினுடைய ஒவ்வொரு ரூபாயினுடைய வேல்யூ எனக்கு தெரியும். இவன் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். நான் அவளுக்கு நான் இப்போ ட்ரெஸ் எடுத்தா கூட நல்லாவே எடுப்பேன் சார். எனக்கு பட் அவளை வச்சு எடுக்க மாட்டேன். தான் சார் எடுப்பாரு எல்லாமே. நான் பண்றப்போ உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ராவா பாக்கெட் மணி அப்படிங்கிற ஒரு क्वेश्चन தான் சார். இப்ப எதுக்கு சார் பாக்கெட் மணி நான் கொடுக்கணும்? என் ஃப்ரெண்டோட எங்கேயாவது வெளியில போகணும்னா லீஷரா வெளியில போகணும்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வேணும்ல சார். வீக்லி ஒன்ஸ் நான் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன். அவள் என்ன தேவையோ வாங்கி தரேன். அதுக்கு மேலே நான் ஏன் சார் பாக்கெட் மணி கொடுக்கணும்? சினிமா கூப்பிட்டு போகிறேன், பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன். அவளுக்கு என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்டுமோ எல்லாமே பண்ணுறேன். சினிமாக்கு கூட சார் இப்போ என்ன நான் கேட்பேன் சார். சினிமாக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்ன இந்த மூவி தானே நான் புக் பண்ணுறேன் நீ ஏன் கூட வா அப்படிதான் சார் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் அப்படிதான் சார் சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த மாதிரி கையில் காசே தராமல் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ சிரமமான விஷயமா இருக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் இதாக பேசுவாங்க சார். சொல்லுவாங்க நீ இப்போ காலேஜ் படிக்கிற யூ ஷுட் ஹாவ் தட் மெச்சூரிட்டி. இப்போ நீ என்ஜாய் பண்ணலன்னா எப்போ நீ என்ஜாய் பண்ணுவ? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த கொஞ்ச நாள் தானே. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் போகிறதெல்லாம் அவ்வளோ பாசிபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி நான் அதை வேறு ஆஸ்பெக்டில் பார்ப்பேன். சரி நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு வேளை அந்த மாதிரி கொடுக்காம இருக்காங்களோ அப்படின்னு நான் பார்ப்பேன். சார் என் பொண்ணு மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது சார். இல்லை இது ரொம்ப பலமான கேள்விங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி தர்றீங்க, எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் என் கையில் நீங்கள் பணத்தை கொடுக்கல அப்படின்னாவே என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு எனக்கே சந்தேகம் வருது அப்படிங்கிறது ஒரு பலமான கேள்வி. இது இல்லை சார் நான் அந்த மாதிரி இல்லை. அவள் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது இது நெசசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்துறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வயசுக்கு வரப்போ அந்த காலேஜ் பிள்ளைங்க சும்மா கொஞ்சம் கையில் கொஞ்சம் தேவைக்கு காசுன்னு ஒன்று வச்சுருக்கத்தானே வேணும். அப்படி ஒரு காலமாக தானே இது இருக்குது. போகிறாங்க ஓகே அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நெயில் பாலிஷ் பார்த்த உடனே அப்புறமா அப்பா கிட்ட வந்து சொல்லி அதை போய் வாங்குறது எப்படி? பார்த்த உடனே டக்குன்னு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ நான் வாங்கிக்கிறேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த சுதந்திரத்தை ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு அவள் வெளியில் தைரியமாக போயிட்டு வராளான்னு கேளுங்க. நான் கொடுக்குறேன். இல்லை வெளியே போயிட்டு வரால. இல்லை சார் அந்த அளவுக்கு சுதந்திரமாக அவங்க போகிறதில்ல. எது இருந்தாலும் அப்பா அம்மாவை எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு நீங்க அப்பா அம்மாவே எதிர்பார்ப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் அவங்க கூட போகணும்னு. ஆனால் அவங்கள விட்டுட்டு தனியாக எங்கேயாவது சுற்றணும் தான் சார். அதான் சொல்லிட்டாங்களே தெளிவா, அதான் ஓப்பனாக சொல்கிறாங்களே நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிட்டு இப்படி தான் நினச்சிக்கிறீங்க. விட்டா போதும்னு இருக்கேன் சார். விட்டா போதும்னு இருக்காங்களா? அதான் தெளிவாக சொல்கிறாங்களே சார். அதாவது நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நானே சேர்க்கிறேன், நானே சினிமா கூட்டி போகிறேன், நானே பார்க் கூட்டு போகிறேன், நானே பீச்சுக்கு கூட்டு போகிறேன். இது எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் மேனேஜர் உங்கள் கூடவே வர்றாருன்னு வச்சுங்களேன், அல்லது உங்கள் பாஸ் உங்கள் கூடவே வர்றாருன்னு வச்சுங்களேன், எல்லாமே நானே பண்ணி தரேன். வாங்க நம்ம நைட் டின்னர் சாப்பிடுவோம், வாங்க நம்ம டே சினிமா பார்ப்போம். அது மாதிரிலாம் இருக்குது இது.
அவன் சேவிங்ஸில் பாருங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கிறான். அதெல்லாம் அப்புறம் சார் அது செலவு பண்ணுறதில்ல, அவளும் இதுக்கு போகிறதில்ல. அவன் மேலே நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. அந்த வார்த்தைக்கு அது இல்லை சார், நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்கு. அது ஓகே சார். அவங்க கேட்கறது ஒரு நியாயமான வார்த்தை மாதிரி தானே தெரியுது. அவ கேட்கட்டும் சார், தரேன் சார். அவ கேட்கட்டும், நான் தரேன். டாடி எவ்வளோமா வேணும்? எனக்கு மந்த்லி 500. 500. அதுக்கு சரியான கணக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ல, சோ கொஞ்சம் நான் கொடுக்குறேன் உனக்கு. ஆனா மந்த்லி சரியான கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். என்னமோ நியாயமான செலவு மட்டும் தான் பண்ணணும். ஓகே, அது நியாயமான டிமாண்ட் தானே. நான் ஓகே இப்பதான் ஓகே சொல்லிருக்காரு. சோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணோதா இனிமே மேல மேல கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 10% கமிஷன் எனக்கு, ரைட்டா? வாங்கி கொடுத்தது நானு. ஓகே. ஆனா பிள்ளைங்கெல்லாம் தெளிவா இருக்கு இப்பெல்லாம். நீயே நான் கூட்டிட்டு போயிட்டா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அப்பாக்கள் எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, கணக்கு. நான் காசு கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு கணக்கு கொடு. வரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பேசலாம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நான் அப்போர்ட் பை ரான் இண்டியா TMT தம்பி ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நான் அப்போர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். பாக்கெட் மணிங்கிற விஷயம் பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க. ஒரு காலகட்டத்தில் அப்பா கிட்ட பணம் கேட்கறதே மிகப்பெரிய விஷயமாக இருந்த காலகட்டம் மாறி இன்றைக்கு பாக்கெட் மணியை ரொம்ப டிமாண்ட் பண்ணி பிள்ளைகள் கேட்கிறார்கள். அதற்கு தேவைப்படக்கூடிய நியாயமான காரணங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்கெட் மணி தொடர்பாக வீடுகளுக்குள் நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் என்ன? எஸ், பாக்கெட் மணி பிரச்சனைனால நான் அப்பாட்ட லாஸ்ட் 2 months நான் பேசவே இல்லை. 2 மாசமாவா? பேசவே இல்லை. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தப்ப கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தோம், நான் மூஞ்சி கூட நான் பார்க்கல. ஓய், அப்படி என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றது, இருக்கும்போது கேட்பேன், இல்லாதப்போ நான் கேட்க மாட்டேன். ஸோ அது மாதிரி தான் ஒரு டைம் பணம் நிறையா வந்தது, பாட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று பணம் நிறையா வந்தது. ஸோ அந்த டைமில் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ புது மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அப்போ இருந்துட்டு பணம் கையில் இருக்கு அப்படின்னு. ஃபோனுக்கு எவ்வளோ கேட்டீங்க? ஃபோனுக்கு 9000 கேட்டேன். 10,000. ஓகே, 10,000 ரூபா. நான் ஒரு 3 சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐபேட் ஐபாட்னு வச்சிருக்காங்க. சரி. நான் 9,000 கேட்டேன், எனக்கு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. அது ஹாப்பி. அதான் அதெல்லாம் ஒரு பெரிய வார்க்கு அப்புறம். ஸோ என்னாச்சுன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி அவங்க கையில் காசு இருக்குன்னு தெரியுது, அதனால தான் நான் கேட்குறேன். ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஸோ நான் டென்ஷனில் நான் என்ன சொல்லிட்டேன், சரி நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறப்போ நான் உங்கள் கையில் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே இருந்து கடைசியில் அப்பா என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ எனக்கு பொண்ணும் இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை, என்கிட்ட பேசாத. அப்பா தான் எனக்கு செல்லம். அம்மா கூட எப்போவுமே சண்டை வரும். அது ஜாதகத்திலே சொல்லிட்டாங்க ஜோசியர், உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஆகாதுன்னு ஜோசியரே சொல்லிட்டார், எங்கே போனாலும் சொல்லுவாங்க. ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்பாட்ட தான் போவேன். என்ன சொல்கிறது, என் வீட்டில் எனக்கு சப்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அப்பா தான் எப்போவுமே. ஸோ அவரே எனக்கு சடனாக அப்படி சொன்னோன்னே என்னால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஏதோ ரொம்ப தனியாக இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசமா நான் அப்பாட்ட பேசல. இப்போ பேசவே இல்லை. இப்போ ஃபோன்லயும் பேசல. இப்போ பேசுறீங்க. ஆனா அந்த 2 மாசம் அப்பா வேற செல்லன்னு சொல்றீங்க. 2 மாசம் அப்பாட்ட பேசாம இருந்தது எப்படி இருந்துச்சு? நரகமா இருந்துச்சு சார். அழுகையா வரும். தூங்கும்போது அழுகையா வரும். ஒரு ஃபோன் பண்ணி பேசிர வேண்டியதானே? ஏன் அப்படி சொன்னாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம். பாக்கெட் பண்ணில ஆரம்பிச்சு 2 மாசம் பேச்சுவார்த்தையே இல்லை. ஓகே, இப்போ நான் இந்த பக்கம் வரேன். பிள்ளைகள் நிறைய செலவு பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க ஒரு நியாயங்கள்லாம் கற்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற எந்த செலவு உங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாகும்? சார், செல்ஃபோன் 3000 ரூபாய்க்கு வாங்கினாவே போதுங்க. ஆனால் 10,000 ரூபா தான் செல்ஃபோன் வேணுங்க. 3000 ரூபாய் செல்ஃபோன் அவங்க யூஸ் பண்ணலாம் சார். நான் வைஃபை வேணும், MP3 வேணும், 5 MB கேமரா வேணும், அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, தலையில் போகிற ரப்பர் பேண்ட்லேருந்து செருப்பு வரைக்கும் இப்போ எல்லாமே சோஷியல் ஸ்டேட்டஸ். அதுவும் நான் இருக்க காலேஜ் இட்ஸ் லைக் வெரி ஹைஃபை. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஐஃபோன் அதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் கெத்தாக ஒரு ஃபோன் வைக்கணும்ல. ஓகே, நம்ம ஃபோன் நீங்கள் பற்றி பேசினாலும் இந்த பக்கம் இருக்கவங்களாம் உங்கள் ஃபோனை காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தூக்கி காட்டுங்க, என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். நல்லா விசிபிளா. எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் இதில்? இங்கே 1, எஸ் 2. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எந்திரிச்சுனுங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எந்திரிச்சுனுங்க. அடே அப்பா கடவுளே, என்னது உட்காந்துருக்க 20 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ரைட், குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய், 12,000 ரூபாய். அப்படியே உட்காருங்க. இந்த பக்கம்
உங்கள்கிட்ட எவ்வளோ பேர் எல்லாரும் என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்க காட்டுங்க. உங்கள் ஃபோன்ஸை என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? அதான் அவர் வச்சுருக்கதை பார்த்தேன். வர நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணுங்க தான். எவ்வளோ பேர்ட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது? நோட். ஓகே, ஒருத்தட்டு தான் இருக்குது, ரைட். மற்ற அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ரொம்ப கம்மியான ரேட்டில் ஃபோன் வச்சுருக்குது யார்? 3000 ரூபாய் மாடலு, 2300 மாடல். ஒரு நிமிஷம், உங்கள் ஃபோன் விலை என்ன? 1000 ரூபா. உங்கள் ஃபோன் விலை என்ன? வாங்கி சொல்லுங்கள். 6000 ரூபாய். உங்கள் ஃபோன் எவ்வளோ? 6000. அங்கே 1800. 1800. 1800 ரூபா. நீங்கள் 500. 500டா? நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? Galaxy Ace சார். Galaxy Ace. எவ்வளோது? 12,500. 12,500. 12,500. அப்போ மெஜாரிட்டி பார்க்குறப்போ இங்கே வந்து மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6,000 10,000 அல்லது ஒரு 8,000 இருக்குன்னு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். 8,000 10,000 ரேஞ்சில். இங்கே மேக்ஸிமமே 7,000 தாண்டலை. ஆக இந்த பக்கம் என்னது, ஃபோனை காப்பாற்றிருங்க. ஓகே, ஸோ நீங்களாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க மேக்ஸிமம். ஓகே, அப்போ ஃபோனும் கூட ஒரு வகையில் பதட்டமாக இருக்கலாம். இவர்கள் செய்கிற எந்த செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது? நைட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. நைட்டு வெளியில் சாப்பிட்டு வந்து மார்னிங் ஏதோ ஒரு டிஃபன் லைட்டாக தான், மத்தியானம் கேன்டீனு, நைட்டும் வீட்டில் சாப்பிட்றது. ஃபுல் டே வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. எல்லாம் வெளியே அவுட் சைடே சாப்பிட்றது. வீட்டிலே எவ்வளோ நாள் தான் சாப்பிட்றது? ஒரே டேஸ்ட்டே சாப்பிட்டு கேன்டீனில் சாப்பிடும்போது அவங்க வேறு டேஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ டேஸ்ட் பண்ண தோணுதில்ல, அதான் சார். லஞ்சுலாம் ஓகே சார். நைட்டு ஈவினிங்கில் வந்து சூப் வாங்கி குடிச்சிருவான். இல்லைன்னா ஏதாவது இந்த ரோட்டில் விற்கிறதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நைட் பசங்களோட வெளியில் போய் நைட்டு வெளியில் சாப்பிட்ற செலவு உங்களுக்கு பிடிக்கல. அது ஏன்னா வீட்டில் நைட்டில் சாப்பிட்றதே கிடையாது. இருக்கிறது 3 பேர். அது குட்டி பையன், இன்னொரு இவன், 3 பேர். அதில் இவனும் சாப்பிடலன்னா ஒன்றுமே சமைக்க முடியாது. வெறும் தோசை இட்லி அப்படியே தான் காலம் ஓடுது. வெளியில் நைட் என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்க? எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது? ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடுவேன் சார். எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் சூப் குடிப்பேன் சார். ஓகே, நான் ஆக்சுவலாக அந்த சாப்பாடு மேட்ரு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட்டு இன்றைக்கி நிறையா டேஸ்ட் இருக்குது. அப்போ வெளியில் சாப்பிட்ணும் பிடிக்குது. வெளியில் நீங்கள்லாம் என்னென்னலாம் விரும்பி சாப்பிட்றீங்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணாலும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிட்றீங்க? சார் சைனீஸ் எவ்வளோ ஆகுது அதுக்கு? 450-500 ஆகும் சார். 450-500 ஆகும். எஸ். கீழே நீங்கள் என்ன வெளியில் விரும்பி சாப்பிட்றீங்க? பீட்சா சார். நீங்கள் வெளியில் விரும்பி சாப்பிடுகிற உணவு எது? என்ன? பானிபூரி சார். பானிபூரி. ஓகே, எவ்வளோ எத்தனை சாப்பிடுவீங்க? எவ்வளோ வரும்? ஒரு 20 to 30 சார். 20 to 30 சாப்பிடுவீங்க. ஓகே. சாட் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டே தீருவேன். தினமும் சாப்பிடுவேன் சாட் ஐட்டம்ஸ். ஓகே. பர்கர் எவ்வளோ வருது? 215. 215 ரூபா. ஓகே. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். பிரியாணி வீட்டில் அம்மா செய்கிற பிரியாணி வந்து சாதாரண அந்த ரைஸ் தான் போடுவாங்க. வெளியே அந்த பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிரியாணி? 250. 250. எங்கே சாப்பிட்றீங்க அப்படி? சார் ஒவ்வொரு நாள் பொறுத்து சார். காசு ஜாஸ்தியாக இருந்தால் காப்பர் சிம்னி அந்த மாதிரி போகும். ஓகே. அப்படி இல்லைன்னா தலைப்பாக்கட்டு அந்த மாதிரி. ஓகே. மீல்ஸே நான் ரொம்ப விரும்பி தான் சார் சாப்பிடுவேன் வெளியில். ஏன்னா ஒர்க்கிங்னால தினமும் தயிர் சாதம் தக்காளி சாதம் அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ வெளியில் ஒரு 3 பொரியல்லாம் கூட்டு பார்த்துட்டாலே ஆசை வந்துடும். இப்போ 3 பொரியல்லாம் வச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தட்டில் பார்த்ததே இல்லை 3 பொரியல்லாம். ஒரு பொரியல் இருக்கு, இல்லை அதுவும் இருக்காது. வேணுமா சாப்பிடு, கிளம்பி போயிட்டே இரு. அவ்வளோதான். இல்லை வத்தல் இருக்கு, நீயே பொரிச்சுக்கோ. நம்ம பொரி சாப்பிட்டோமா இல்லை ஒரு 4 விரும்பி சூஸ் பண்ணி என்னெல்லாம் சாப்பிட்றீங்க வெளியில்? சார் அது ஏன்னே தெரியல சார். வீட்டில் என்ன காய் கொடுத்தாலும் பிடிக்கிறது இல்லை. வெளியே போய் அந்த கலராக வச்சு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அது பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. அது வீட்டில் என்ன பிணைஞ்சு வாயில் ஊட்டி விட்டா கூட அது உள்ளே போக மாட்டேங்குது சார். வெளியே போனாதான் அது பார்த்தா தான் அதை பார்த்தா தான் சாப்பிடணும்னு தோணுது. வேற வெளியில் நீங்கள் என்ன விரும்பி சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம்ஸ். அதில் ஆர்டினரி ஐஸ்கிரீம்னாலே கொஞ்சம் நார்மல் ரேட்டாக இருக்கும். அதுக்கு டாப்பிங்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஓகே, எவ்வளோ ஆகும்? 150 + 25 அந்த மாதிரி. ஓகே, 150 + 25. அப்புறம் அந்த டெசர்ட்ஸ், டானட் அந்த மாதிரி. ஓகே, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். வாரத்துக்கு 2 தடவை ஹோட்டலில் சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. வாரத்துக்கு 2 தடவை ஹோட்டலில் சாப்பிட்றவங்க. ஓகே. 3 தடவை சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. 4 தடவை சாப்பிட்றவங்க. 5 தடவை சாப்பிட்றவங்க. 6 தடவை சாப்பிட்றவங்க. நீங்கள் தான் வின்னர் தம்பி. ஏன்னா உங்கள் அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 6 தடவை ஒரு பையன் வெளியில் சாப்பிட்டா என்னதாங்க செய்ய முடியும்? நீங்கள் 5 தடவை, அதான் மினிமமே 3 தடவைங்கிற அளவுக்கு பாதிக்கு மேற்பட்டவங்க கை தூக்குனீங்க. ஒரு 20-30% 4 தடவை, 5 தடவை 10%, ஒரு ஆள் 6 தடவை ஒரு நாளைக்கு வெளில சாப்பிட்றாரு. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். பணத்தினுடைய அருமை தெரியாமல் அம்மா அப்பாவுடைய பணத்தை அப்படியே தண்ணி மாதிரி இவங்க செலவழிக்கிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு இந்த தரப்பில் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இன்னும் பேசலாம். இவங்க செய்கிற எந்த செலவு உங்களுக்கு கடுப்பாக இருக்கும்? சார் அவங்க வந்து அனாவசியமாக ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும். ஆ ஒன்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அது போட்டிருப்பாங்க. திருப்பி வேற ட்ரெஸ் பார்த்தோன்னு ஒரு கிரேஸ் வந்து மறுபடியும் அதை வாங்கணும்னு சொல்லி மறுபடியும் வாங்க. ட்ரெஸ்ஸுக்காக அவங்க பண்ணுற செலவு கோவம் வருது. ஆமாம். வேற அவங்களுக்கு வந்து மேக்கப்புக்கு நிறைய வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆ அவங்களுக்கு வந்து தன்னை பண்ணி எல்லாருக்குமே இருக்கு. சரி. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 2000 செலவு பண்ணா நல்லா இருக்கும் போல தோணுது அவங்களுக்கு. ஓகே, நிறைய விதங்கள்ல செலவு பண்றாங்க. ஆனா அவங்க பண்றதுல எந்த செலவு உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க சார். அது ரொம்ப இதா இருக்கு. அவங்க பொண்ணு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கி, நம்ம திடீர்னு நம்ம கிட்ட கேட்கறப்ப நம்ம கிட்ட இருக்காது. 1000 ரூபாய் கொடுமா, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்தல. செப்பல் அந்த பொண்ணு செப்பல் வாட்ச் எல்லாம் கிஃப்ட் தான். இப்போ அது மாதிரி நம்ம வாங்கி கொடுத்து நம்ம கிட்ட இருக்காது அப்போ காசு இருந்தாலும் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம வாங்கி கொடுக்கணும். அது நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை சார். கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ரெண்டுங்க நைட்டு 12 மணிக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் பெசன்ட் நகரில் வச்சு கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிறாங்க. அந்த பர்த்டே நைட்டுங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். பொண்ணுங்க நைட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லலான்னு சொன்னோம்மா, நான் என்னை கண்ணை கட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு காரில் எங்கேயோ கூட்டிகிட்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு பெசன்ட் நகர் பல்லாவரத்துலேருந்து பெசன்ட் நகர் கார் வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து கேக் வெட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. சின்னதா வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. இன்னைக்கு அது ஒரு நெருக்கடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட் பிரசன்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. அது எவ்வளவு பெரிய ப்ரெஷர் இன்னைக்கு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பே அதுல இருக்கிற மாதிரி இருக்கும் சார். நம்ம அதுல ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை. நம்ம எவ்வளோ மணி டசன்ட் மேட்டர் சார். அவங்க ஒரு நல்ல ப்ரெசன்ட் கொடுத்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நிரூபிக்கணும், மற்றவங்க கொடுக்கறத விட நம்ம யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே. ஓகே, என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்குறீங்க, என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கீங்க? அவனோட ஹாப்பினஸ் அன்னைக்கு எப்படி இருக்கும் சார், வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷமாவே இருந்திருக்க கூடாது, யாருமே அவ்வளோ சந்தோஷமா வச்சிருக்க கூடாது. அதனால தான் அவன் பர்த்டே அப்படி கொண்டாடி கிஃப்ட் கொடுக்கணும்னு இது. ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு வந்து நான் 1236 சைஸ்ல ஃபோட்டோ பண்ணி கொடுத்தேன் சார். வீட்டில் மாட்டி வச்சிருக்கான். யார் பார்த்தாலும் அதை பார்த்தா சொல்லுவாங்க 12x36 12 inches 36 inches இந்த சைடு. ஓ, எவ்வளவு பெருசு இருக்கும்? இதுல பாதி இருக்குமா? அதுல முக்கால் கால்வாசி இருக்கும் சார். அதுல கால்வாசி, இதுல கால்வாசி, இந்த ஹைட்ல கால்வாசி இருக்கும். ஓகே, எவ்வளவு ஆச்சு அது செய்ய? அது அபௌட் 750 to 1000 இருக்கும் சார். 750 to 1000. அது போட்டோ போடுறதுக்கு அப்புறம் ஃப்ரேமிங் தனியா இருக்கும். அதான் மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1500 கிட்ட ஆகும். 1500 ரூபாய்க்கு. வேற ஆக்சுவலி இப்போ நான் இன்னும் அதை கிஃப்ட் பண்ணல. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கிஃப்ட் பண்ணல தான் இருக்கோம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி. எவ்வளவு ரூபாய்க்கு? 15,000 ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அது ஒரு 7 பேர் ஷேர் பண்ணி வாங்கி தர மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, வேற என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்குறீங்க கொடுக்குறீங்க? அன்னைக்கு கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுலே நான் என்னோட கிஃப்ட் தான் பெஸ்டா இருக்கணும். ஓகே, உங்க கிஃப்ட் பெஸ்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். வேற என்ன பிரச்சனை? அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்னு ஃபர்ஸ்ட் பேசுவேன் சார். அவகிட்ட பேசி நோண்டுறது நல்லா எனக்கு தெரியும் சார். நல்லா நோண்டி எடுத்துட்டு அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்னு யோசிப்பேன் சார். அதுக்கப்புறம் அதே நான் அதை அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா அதே பெர்ஃபெக்ட்டா வாங்கி. ஓகே, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க இது வரைக்கும்? என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு சல்வார் வாங்கி கொடுத்தேன் சார். சொல்லிட்டே இருந்தான் எனக்கு பர்பிள் கலர்ல சல்வார் வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எங்க அப்பா கூட்டி நச்சரிச்சு எங்க அப்பா கூட்டிட்டு போய் என் பாக்கெட் மணி எல்லாம் எரிச்சு. எவ்வளவு ரூபாய்? அட்ஸ் அரௌண்ட் 6000 rupees சார். டிசைனர் பீஸ் வாங்கி கொடுத்தேன். 6000 ரூபாய்க்கு. 6000 ரூபாய்க்கு பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் a shock for me. It was a shock for me. உங்களுக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு? கண்டிப்பா ஷாக்கா தான். 6000 ரூபாய்க்கு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு மொய் எழுதுவீங்க நீங்க? மிஞ்சி போனா சார் 500 ரூபாய். 500 ரூபாய். ஃப்ரெண்டுக்கு 6000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறப்ப ஷாக்கா தான் இருக்கு. வேற என்ன கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க? முன்னாடியே ஃப்ரெண்ட் கிட்ட வாய் விட்டுறது சார். மச்சான் உன் பர்த்டே நீ என்ன வேணா கேளுடா, நான் வாங்கி தந்துறேன்டா அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ்ல நீயாவது பூரிச்சு போயிட்டேன்னா சொல்றது. அப்புறம் அதை நினைச்சு நைட்டு தூக்கமே வராது. எப்படியாவது காசை புரட்டி ஆகணுமே, ஏதாவது பெருசா கேட்டுட்டானோ அப்படின்னு கேட்டு அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது. ஓகே, எவ்வளோக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? நிறைய வாங்கி. ஏதாவது நல்லா சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று இருக்கு வீட்டுக்கு தெரியாம, பரவாயில்ல சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னங்க என்னென்னமோ தேவைப்படும் ஒரு மனுஷனுக்கு. சும்மா சொல்லுங்க, என்னப்பா எவ்வளவோ தாங்கிட்டாரு, இதை தாங்க மாட்டாரா? படிக்கிறது புக்ஸு. என்ன கிண்டலா கை திட்டினாங்க பார்த்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். ட்ரிங்க்ஸ் என்ன படிக்கிறீங்க? தேர்ட் இயர் சார். தேர்ட் இயர். எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்க? 1000 ரூபாய்க்கு. ஃப்ரெண்டுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து பரிசாக வாங்கி கொடுத்தேன், லிக்கர் வாங்கி கொடுத்தேன். அவர் சொல்கிற கேட்குறப்ப உங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். பட் இருந்தாலும் எது செஞ்சாலும் சொல்லிடுவான் வீட்டில்.
செஞ்சுட்டு வந்து சொல்லிட்டான். ஆக்சுவலாக நான் இங்கே இல்லை, நான் வந்து கல்ஃபில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாங்கி கொடுப்பான வழியே குடிக்க மாட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். அது எனக்கு நம்பிக்கை. ஆனாலும் கூட இது ஒரு நல்ல கிஃப்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, வேற என்ன வாங்கி கொடுக்குறீங்க? சார் ஆக்சுவலி நாளைக்கு வந்து என் ரூம்மேட்க்கு பர்த்டே. ஓகேவா, எனக்கு வந்து என் கையில் கேஷ் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து சாரி எடுத்து கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். என் கையில் கேஷ் இருந்தது. அம்மா வந்து ஊர்லேருந்து வராங்கன்னு தெரியும் எனக்கு இன்னைக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், மம்மிக்கு கால் பண்ணி, மம்மி இப்படி அக்காவுக்கு பர்த்டே, ஸோ நீங்கள் ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்துருங்க. மம்மி அதான் உங்ககிட்ட கேஷ் இருக்குல்ல, நீ போய் எடுத்து கொடு அப்படின்னாங்க. இல்லை மம்மி நீங்கள் தான் சூப்பராக செலக்ட் பண்ணீங்க, உங்கள் செலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும். அவங்க காசு வாங்க வச்சுட்டீங்க. எவ்வளோக்கு? 2000. இந்த கிஃப்ட் வாங்குற சார்ந்து, ஏன்னா இன்னைக்கு இவங்க கிட்ட கேட்கறது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. பர்த்டேக்கு யூனிக்காக ஸ்பெஷலாக மறக்க முடியாத ரிமெம்பரன்ஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கறதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய ப்ரெஷரோட என்ன வாங்குறதுன்னு ஒரு பெரிய திட்டம் போட்டு வாங்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் பெரிய செலவும் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்புறாங்க அவங்க. பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் கூட இருக்கலாம். இது சார்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, பர்த்டேக்காக செலவு பண்ணுறது, இது சார்ந்து என்ன சண்டை வருது வீட்டுக்குள்ளே? அதாவது என்னுடைய பையன் ஒரு 2000க்கோ 3000க்கோ ஒரு பொருளை வாங்கி கிஃப்டாக கொடுத்துருவாப்புல. என்னப்பா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்க அப்படின்னா, இல்லை 7 பேர் சேர்ந்து தான் கொடுக்குறோம், வந்து 7 பேர் சேர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாப்புல. பட் அவங்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்குறாரா இல்லையாங்கிறது தெரியாது. வேற வீட்டில் எனக்கும் அண்ணாக்கும் சண்டை வந்தது. அவன்கிட்ட பணம் முதலே கேட்டிருந்தேன், அது அவன் கொடுத்துட்டான். செகண்ட் டைம் நான் போய் கேட்குறப்போ ஏதோ வேற ஒரு பர்சன் மாதிரி, நான் அன்னைக்கு உனக்கு ஒரு 3000 கொடுத்தேனே, ஏன் நீ எனக்கு திருப்பி தரல? திருப்பி தரல. அது வந்து என்ன உரிமையில கேட்குறானா இல்லை என்னமோ கடனாளி மாதிரி என்கிட்ட கேட்டான். நான் அன்னைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ போகிற அவசரத்தில் கேட்டேன். அவன் இந்த மாதிரி கேட்டோன்னே பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. நல்லா மழை வந்துட்டு இருந்தது, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை போட்டு கிளம்பி போயிருவீங்க போல இருக்கு. காசு கொடுக்கலன்னு சொன்னா நான் எங்காவது போயிடுறோமா அப்படின்றது. என்னை தேடாதீங்க, உங்ககிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க. எங்காவது ஒரு பக்கம் அப்படி போயிடும். எவ்வளோ பணம் கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பி? கேட்க கொடுக்கணும் சார். கேட்க கொடுக்கணும். எவ்வளவு ஜென்யூனா உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு கொடுத்தா ஹாப்பி அப்படின்னு தோணும்ல, அது என்ன அமௌண்ட்? மாசம் மந்த்லி ஒரு 50,000 கொடுத்தா சந்தோஷம். 50,000 இல்ல சார், இது வந்து மேக்ஸிமம் சொல்றேன். அவ்வளவு கொடுத்தா அதுக்கப்புறம் ஓகே, மினிமம் இவ்வளவாவது கொடுத்தா தான் சந்தோஷமாவே இருக்க முடியும். அது எவ்வளவு? ஒரு 10 to 15,000. 10 to 15,000. 15,000க்கு என்ன செலவு பண்ணுவீங்க ஆக்சுவலா? சார் அதான் சார், நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி. பக்கத்துலயே அசெண்டாஸ் இருக்கு சார். ஸோ லஞ்ச் பாக்ஸ் டிஃபன்ல கொண்டு வந்தாலும் அதை எல்லாரும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அசெண்டாஸ் போய் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஓகே. அப்புறம் ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே ட்ரீட், கிஃப்ட், மொபைல் ரீசார்ஜ், பெட்ரோல், டிராவலிங், ட்ரிப், அந்த மாதிரி. இந்த டிராவலிங்கிறது ட்ரிப்புங்கிறது ஒன்று தானே? மற்ற டிராவலிங்க்கு காசு கொடுத்துருவாங்க. ட்ரிப்புங்கிறது என்னது? ட்ரிப்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸோட கார்ல அவங்க எங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு வரலாம். ஒரு டிரைவ் சும்மா நாச்சுக்கு வண்டியில போயிட்டு வரும். ஓகே. இல்ல ஃப்ரெண்டோட ரிசார்ட் வந்து மகாபலிபுரம்ல இருக்கு. ஸோ எப்பயாவது டைம் கிடைச்சா எல்லாரும் ஒரு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா காலேஜில் எங்களால் ஒன்றா இருக்க முடியாது, எல்லாமே பிஸியாக இருப்போம். ஸோ ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நம்மளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கையில் காசு இருக்கணும்ல. உங்கள் பொண்ணு பண்ணுற செலவில் எந்த செலவு உங்களுக்கு பயமாக இருக்கு? எல்லாமே பயமாக தான் சார் இருக்குது. இங்கெல்லாம் அவங்க அப்பா 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வேணால் வரதே இல்லை. ஃபோன் பண்ணால் வந்துட்டே இருக்கிறோமா அப்படின்னு தான் சொல்லி நம்ம என்ன நினைப்போம், பொண்ணு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது 7 மணிக்கு மேலே. ஆனால் காலேஜ் அந்த மாதிரி தான் இப்படி ஏற்றிருக்கு, 7 மணிக்கு மேலே தான் விடுவாங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவர் ஆர்டிஎஃப்ஸில் இருந்தார். அப்புறம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே ஓகே. பட் அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி செலவுகள்லாம் அவசியப்படுத்துங்கிறீங்க? இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். இருக்கணும்னு. ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி உங்கள்கிட்ட. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸரை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? மாட்டேன். ஏன்? மைக் பக்கத்தில் வச்சுங்க. மாட்டேன். ஏன்? என்னோட எக்ஸ்பென்ஸ்க்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எக்ஸ்பென்ஸுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸர் பத்தாது. வேற என்ன பர்த்டே ரிலேட்டடா, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குற சம்மந்தமா வீடுகளுக்குள் சண்டை வருகிறதா? பர்த்டே கிஃப்ட் வாங்குறது கூட மேட்டர் இல்லை, வாங்கிடலாம் கூட. அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இவங்க லேட்டாக வராங்க பாருங்க. கேட்டால் இப்போ வடபழனியில் இருக்கு, டி நகர். நம்ம வடபழனின்னா வடபழனின்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா இல்லை, டி நகர்லேருந்து வடபழனிக்கு வந்துட்டே இருக்கேன். அப்புறம் 1/2 hour கழிச்சு வடபழனிலேருந்து இங்கே டிராஃபிக் நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு 7 o'clock வீட்டுக்கு வந்துட்டா வி ஃபீல் ஹாப்பி. இதில் இந்த பாக்கெட் மணியை தாண்டி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பர்த்டே கிஃப்ட் பிகம் அ ப்ரெஷர் டுடே. கிஃப்ட்டுங்கிறதே ஹாப்பினஸோட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அது என்னுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நான் வைப்பதும் அல்லது பியர் ப்ரெஷருக்காக வைக்கிறதும் யூனிக்னஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மற்றவர்களோட சிறப்பான காஸ்ட்லியான ஒரு பொருளுங்கிறதா இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி ஒளிஞ்சிருக்கு. உண்மையாகவே ரிலேஷன்ஷிப்பில் இப்படிப்பட்ட காஸ்ட்லி கிஃப்ட்ஸை கொடுக்கறது மூலம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீட்டைன் பண்ண முடியும் அல்லது நான் முக்கியமானவன்னு காட்ட முடியுங்கிறதே ஒரு பயங்கரமான போலித்தனம். இது ஒரு பெரிய ப்ரெஷரை இந்த சின்ன பசங்கள்கிட்ட, இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்கள், காலேஜ் படிக்கிற பசங்கக்கிட்ட ஒரு பெரிய ப்ரெஷரை மாற்றிருக்கு. ஒரு சொந்தக்காரங்கக்கிட்ட கொடுத்த காசை கூட எல்லாம் திரும்பலாம் கேட்குறது, ரைட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனால் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதை விட பெரிய கிஃப்ட்டை நான் அடுத்த தடவை கொடுக்கணும், அதை விட பெரிய கிஃப்ட்டை அவன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு இது எந்த இடத்துக்கு போய் முடிச்சிருக்கு பாருங்கள். மொபைல் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு பிடிச்ச ஒன்று வாங்கி கொடுக்குறது, வேற ஒன்று வாங்கி கொடுக்குறதுன்னு ஒரு போட்டி உருவாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இது பெரிய ஆபத்தான நிலை. பொய்த்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது போயிடும். தேவையில்லாமல் கிஃப்ட் வாங்காதீங்க, தேவையில்லாமல் பர்த்டே கிஃப்ட் கொடுக்காதீங்க, பணமும் கொடுக்காதீங்க. இது ஒரு மோசமான கலாச்சாரம். நம்ம மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையில் இப்போ அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இது பெரிய சிக்கலை உருவாக்கிடும். நீங்கள் எல்லாரும் ஒரு நண்பனை சந்தோஷப்படுத்துகிறா நினச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளே எவ்வளோ பொறாமையை வளர்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தெரியும். இட்ஸ் அ ராங் சிக்னல். இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கிவிடும். ஏதோ ஒன்று கொடுங்க, ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் லவ். அது ஒரு க்ரீட்டிங் கார்டாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன ரோஸாக இருக்கலாம், ஒரு சாக்லேட்டாக இருக்கலாம். நான் வேதாந்தெல்லாம் பேசலை. இது உங்களுக்கு பின்னால் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே. அண்ட் அது ரிலேட்டடாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பாதுகாப்பற்றிருப்பதாக பெற்றோர்கள் பயப்படுவதையும் நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஓகே, லெட் மீ கம் டு தி நெக்ஸ்ட் லெவல். வேற என்ன இவங்க செய்கிற செலவில் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறது? எந்த நேரமும் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு மந்த்லி 5 டைம்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரிப்பேர் பண்ணுறோம். நெட்டுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நெட்டு வேற இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேட்சாக எல்லாம் வாங்குறது, தோடு, வளையல் எல்லாமே வாங்கிடுறது. ஓகே, வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது, பிள்ளைங்க போட்டு பார்க்கறதுக்கு தானே, பிள்ளைங்க பொண்ணு வச்சுருக்கோம், எல்லாம் வாங்கி கொடுத்துறது இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாதம் கழிச்சு அதே கலரில் இன்னொரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொரு செட்டு வாங்குறது அதே கலரில். ஆமாம் சார், எப்படி ஒரு ட்ரெஸ்க்கு போட்டதோ அந்த செட்டை எப்படி இன்னொரு ட்ரெஸ்க்கு போட முடியும்? வழிகள் தெரியுது இல்லை சார், வழிகள், பேரண்ட்ஸோட வழிகள் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பொண்ணு மனசுக்கு சுருங்கிறது வந்து நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. ஆனால் அதே நேரம் இவங்க இப்படி கொடுக்குறாங்களே, இவங்களை கஷ்டப்படுத்துகிறமேன்னு அவங்க அடுத்த தடவையாவது யோசிக்கணும். அந்த யோசனை அவங்களுக்கு வரல. பாக்கெட் மணி ஒரு பாக்கெட் வச்சுட்டு கேட்டால் பரவாயில்ல சார், இப்போ ட்ரெஸ்ஸில் நிறைய பாக்கெட், எல்லா பாக்கெட்லேயும் ஃபுல்லாக காசு வேணுங்கிறாங்க. நம்மளும் கொடுக்குறோம், அது தப்பு தான். இருந்தாலும் நெக்ஸ்ட் திருந்திக்குவாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், நாங்கள் கொடுக்குறோம். எப்படின்னா பட்டம் மாதிரி சார், அவங்கள விட்டுறது, அந்த நூலை வந்து நாங்கள் கையில் பிடிச்சிக்கிறது. என்ன செலவு பண்ணாலும் ராங்காக போகிறாங்கன்னா நாங்கள் இழுத்து பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி ஒரு அழகான குறியீடோட சொன்னாங்க. சட்டம் முழுக்க பாக்கெட்டாக இருக்குது, எல்லாமே பணத்தால் ஃபில் ஆகிருக்கலாம். வேற எதற்காக இவர்கள் செய்கிற செலவு, பண்ணுற செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறது? சாட்டை கொடுங்க. என் வீட்டில் வந்து 422 தான் சார் இருந்தது. சரி. அவன் வற்புறுத்தி எல்சிடி 38,000 போட்டு வாங்கினேன் சார். அது பிறகு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு 4 பேர் 5 பேரை கூட்டின்னு போகிறான் சார் படத்துக்கு. இவர் செலவு? ஆமாம், எனக்கு கொஞ்சம் கூட அதை பிடிக்கவே இல்லை சார். ஓகே, வேற என்ன செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது? சார், செல்ஃபோன் வச்சிருக்காங்க, அதுலேயும் பாட்டு கேட்குறாங்க, இது லேப்டாப்லேயும் பாட்டு கேட்குறாங்க, சிஸ்டம் பாட்டு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பாட்டு கேட்குறாங்க. அது இல்லாமல் இப்போ ஐபேடு 5th ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் வந்துருக்கான், அது வேணும்னு ஒரு ஆடம், அது 15,000க்கு நிற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்றும் மாற்றிட்டே இருந்தால் உங்களுக்கு அது ஒரே பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. நமக்கு வேற எந்த எக்ஸ்பென்ஸும் பண்ண முடியாதனால எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல இவங்க பண்ற செலவு லேட்டஸ்டா வர ஒன்னு 15,000 30,000 என்ன ரேட்டுக்கு அப்படியே மாத்திட்டே இருக்கானுங்க. ஏன்டா இந்த மாதிரி இவ்வளோ டெக்னாலஜி ஏன் இப்படி முன்னேறிச்சுன்னு கூட ஒரு வெறுப்பு வருது. நண்பர்களுக்கு பிறந்த நாள் பரிசு அளிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன கலாச்சாரத்தில் மாறி இருக்கு. 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு சுடிதாரு, ஃப்ரெண்டுக்கு போட்டோ ஃப்ரேம் 2500 ரூபாய்க்கு அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நான் அப்பவுட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் அப்பவுட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். பாக்கெட் மணி அப்படிங்கிற விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். எனக்கு பாக்கெட் மணி நிறைய தேவைப்படுது, அதுக்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு பிள்ளைகள் சொல்கிறாங்க. தேவையில்லாமல் நிறைய செலவுகள் பண்ணுறாங்க, எங்களுடைய கஷ்டத்தை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை இவங்க சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த செலவுகளை இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நான் 2 கெஸ்ட்டை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்.
இவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட இதை பற்றி பேசுகிறதுக்கு சரியான 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒருவர் திரு புகழேந்தி அவர்கள், இன்னொருவர் திரு நாகப்பன் அவர்கள். 2 பேருமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு புரியும்படியாக எழுதியதிலும் சரி, அது சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்ததிலும் சரி 2 பேருக்கும் முக்கியமான பங்கு உண்டு. என்னென்ன நியாயமான செலவுகளை இவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. ரீசார்ஜில் கார் இன்டீரியர்ஸ் எதாவது மாற்றணும்னா ஏதாவது சொன்னால் எதுக்கு இப்போ இந்த மியூசிக் ஸ்டம் நான் டச் வேணும்னு கேட்டேன், எதுக்கு இப்போ இவ்வளோ காஸ்ட்லியாக தேவையில்லை அப்படின்னு. எனக்கு அந்த எஃபெக்ட்ஸ் மியூசிக் கேட்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணி கார் இன்டீரியர்ஸில் இல்லை தேவையில்லாத செலவு. அப்புறம் கடைசியில் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. கார் இன்டீரியர், டச் ஸ்க்ரீனோட கூடிய ஆடியோ சிஸ்டம் வேற. இப்போ அட்வான்ஸ் லேப்டாப்ஸ், பென் டிரைவ்ஸ், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது சார். அந்த பென் டிரைவ்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கட்டாயம் தேவையில்லை சார், நம்ம பக்கத்தில் போய் எடுக்கிறது. ஆனால் அது என்ன, நீ இப்போ காலேஜ்லேயே அந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் பென் டிரைவ் ஆர் லேப்டாப் அந்த மாதிரி செலவு. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கேட்ஜெட்ஸ் தவிர வேற பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம், பிராண்டட் வாட்ச் யூஸ் பண்ணோம், இல்லை பிராண்டட் ஹேண்ட் பேக். இது அவங்க வந்து எதுக்கு இப்போ அவ்வளோ செலவு பண்ணுற, நார்மலாக ஒரு வாட்ச் இருந்தால் பார்த்தாதா, நான் வேலைக்கு போய் தான் நான் ஹெச்எம்டி வாட்சே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிராண்டடா ஒரு வாட்ச் வேணும் இல்ல செப்பல் வேணும், இதுக்காகலாம் எதுக்கு இவ்ளோ செலவு பண்ற? ஓகே, பிராண்டட் வாட்சஸ், கிளட்சஸ், இப்படி நிறைய செலவுகள் இருக்கு. வேற சார் ஃபோன் பேனல் மாத்திட்டே இருக்குது, கலர் கலரா ஃபோன் பேனல் மாத்திக்கிட்டே இருக்குது. எஸ், இது ஒரு பியர் பிரஷர்ல வரும். எஸ், வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, சினிமாக்கெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நாளா டைம் ஸ்பெண்ட் அலோ பண்றது, சுத்தமா வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு அந்த ஓல்ட் ஏஜ் தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சினிமா போறது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற சினிமா போறது, ஃப்ரெண்ட்ஸோட. வேற என்ன செலவுகள் இருக்கு? காலேஜ் கேண்டீன்ல காசு கண்டிப்பா பத்தாது சார் எங்களுக்கு. ஏன்னா இதுதான் காலேஜ் லைஃப், இப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த லைஃப் ஒன்ஸ் போயிருச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை கம்மி பண்றாங்க. ஓகே ஓகே, வேற இப்போ ஃபேஸ் மேக் ஓவர் சார், காஸ்மெட்டிக்ஸ்னு இல்லாம த்ரெட்டிங் அந்த மாதிரி பண்ற டிஃபரன்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ், ஃப்ரண்ட் ஃப்ரிஞ்சஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சார் காலேஜ்ல. ஓகே, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் விதவிதமான ஷூஸ் வாங்கணும். ஸோ பேக்ஸ், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான பேக்ஸ், ஷூஸ், சார் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஷூஸ்லாம் கண்டிப்பாக போட்டு போகணும் சார். இல்லைன்னா சொல்லுவாங்க இன்னும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே போடல பாரு. இட் பிகம்ஸ் அ காசிப். லைக் தே ஸ்டார்ட் சேயிங் தட் ஷி டசன்ட் ஹேவ் அ குட் ஷூ, பேக் அது மாதிரி. ஓகே, கீழே டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுது? மொபைல் டாப் அப் சார். மொபைல் டாப் அப், ஃபுட், ஐ மீன் சாட் ஐட்டம்ஸ். ஃபுட்னா மெயின் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ். ஓகே, அதெல்லாம் அதான் சார். எஸ், மொபைல் டாப் அப், சாட் ஐட்டம்ஸ், டே டு டே எக்ஸ்பென்சஸ்ல என்னென்னலாம் உள்ள? காமனா அதான் சார், மொபைல் ரீசார்ஜ், பெட்ரோல், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, சாப்பிடுறது, வெளியே போறது, அவ்வளவுதான் சார். வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றது. வேற டே டு டே எக்ஸ்பென்சஸ் வேற என்ன இருக்கு? மெயினா பெட்ரோல் அந்த மாதிரி தான். இல்லனா மொபைல், இன்டர்நெட், அது இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் a basic necessity. ஓகே, எங்க இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் தேடணும், ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் எக்ஸ்பென்ஸ். ஓகே, வேற மொபைல் ரீசார்ஜஸ். மொபைல் ரீசார்ஜ், எஸ். அகைன் வேற சார் மொபைல் ரீசார்ஜ் இருக்கு, காலை சாப்பாடு, மத்தியானம், ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் சாப்பாடு எல்லாமே இருக்கு சார். வேற என்ன எக்ஸ்பென்சஸ்? என்டர்டெயின்மெண்ட் யூசஸ்க்கு தான் யூஸ். என்டர்டெயின்மெண்ட் பேசிக்கலி கேம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் மோஸ்ட்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது இப்போ, ஸ்டடீஸ், எஜுகேஷன் அதில் இருக்கப்போ வி நீட் அன் அவுட்லெட். ஸோ அதுக்கு திஸ் இஸ் த ஒன்லி வே. ஸோ அதுக்கு கண்டிப்பாக பாக்கெட் மணி தேவைப்படும். ஓகே, ஃபோன் ரீசார்ஜுக்கு எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்குலாம்? மந்த்லி 300 சார். மந்த்லி 300. வேற சார் எது ஃபுல் டாக் டைம் இருக்கோ அது போடுவேன் சார். ஒரு மெசேஜ் பூஸ்டர் போடுவேன் சார், ஒரு நெட் பூஸ்டர் போடுவேன் சார், ஒரு கால் பூஸ்டர் போடுவேன் சார். எவ்வளோ வருது அதுக்கு? அது சேர்த்து அரௌண்ட் 500 வரும் சார். 500 rupees சார். மந்த்லி 300. அப்புறம் 6 months ஒன்ஸ் வந்து கால் பூஸ்டர், மந்த்லி மெசேஜ் பூஸ்டர், இன்டர்நெட் பேக். அது எவ்வளோ வருது? அது ஒரு 600-700. 600-700. எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்க? 300. சார் நான் மந்த்லி 200 பண்ணுவேன் சார். கால் பூஸ்டர் 123 வந்துடும் சார். மெசேஜ் பூஸ்டர் 26 வந்துடும். அப்புறம் ஒரு 50 rupees ரீசார்ஜ் பண்ணுவோம் சார். ஏன்னா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் நம்ம தான் கால் பண்ணுவோம் சார். எங்கள் வீட்டில் நான் காசு கேட்டால் என் பேக்கெட் மணி 500 நான் தான் சார் அந்த 200 பண்ணுவேன். அவங்ககிட்ட கேட்டால் நீ எதுக்கு, உனக்கு யாராவது கால் பண்ணால் நீ பேசு, நமக்கு வேணால் நம்ம தான் சார் கால் பண்ணி ஆகணும், மற்றவங்க எப்படி சார் கால் பண்ணுவாங்க? உங்கள் ரீசார்ஜ் பிரச்சனைகளை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? காதிலே வாங்குறது இல்லை சார். காதிலே வாங்குறது இல்லை. என் நேரமும் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, இப்படி இருந்தால் என்னத்தை படிப்ப அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாக தான் தெரியுது. ஸோ சப்போஸ் மார்க் குறைஞ்சிச்சுன்னா நீ ஃபோன் பேசினதுனால தான் குறைஞ்சிது, ஸோ நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் அமௌண்ட் குறைப்பாங்க. ஓகே, ஃபோனுக்காக இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக, டாப் அப் பண்ணுறதுக்காக இவங்க பணம் கேட்குறது எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? மாதம் முடியறதுக்கு 10 நாள் முன்னாடியே வந்து பாப்பா என்னோட யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்வா. எதுக்கு ஜூஸி ஆச்சுன்னா இது மாதிரி நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இது மாதிரி டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டு திருப்பி அகைன் ஷி வில் ஆஸ்க் 100 or 150 whatsoever. இது இல்லாமல் இதோட எங்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்னா, நாங்கள் வீக்லி வி மேக் இட் அ பாயிண்ட், நாங்கள் வெளியே கொண்டு போவோம், வில் கோ ஷாப், ஃபிலிம் போவோம், எல்லாம் வரும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், நாங்கள் வெளியே போகிறோம்,
இங்கே போகிறோம் நம்ம சொல்லுவோம் that then she will make an expense. அது லிட்டரலி இரிட்டேட்ஸ். அப்போ எந்த எக்ஸ்பென்ஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணது? எஸ் சார், இந்த ஃபோனில் கிஃப்ட் பேக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறது எனக்கு அவனால தான் தெரியும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுலேயும் பேசுவான், அவங்க அப்பா ஃபோனையும் எடுத்து பேசுவான். அதை தவிர என் ஃபோன்லேருந்து கிஃப்ட் பேக் போட்டேன்ட்டு அதுலேருந்து சில அமௌண்ட்டை கழிச்சிட்டே வருவான். அது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறதே எனக்கு அவனால தான் தெரியும். அது பேர் என்ன ஷேர் பண்ணுறதா? நான் ஒரு இதுக்கு எனக்காக 200 ரூபாய்க்கு பண்ணி வச்சுருந்தேன்னா திடீர்னு பார்த்தா 140 120 இப்படி தான் இருக்கும். என்னன்னா நீ எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டம்மா. நீங்க கிஃப்ட் பண்ண அவங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவனே இத போட்டு எடுத்துட்டு நீ எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டமா, டாப் அப் பண்ணிட்டமா. அதுல இருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? ஆனா உங்கள எல்லாம் பக்காவா டார்கெட் பண்ணி தான் அந்த ஃபோன் கம்பெனில அருமையான ஸ்கீம்லாம் போடுறாங்க. இருக்கு, அதுல இருந்து எடுத்து உங்க இதுல போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து டாப் அப் நானும் அவர் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். சரி, அப்பப்போ போய் டாப் அப் பண்ண முடியாதுன்னு பக்கத்தில் ஒரு லேடி தான் டாப் அப் பண்ணுவான், கடை வச்சிருக்கு. அவங்கக்கிட்ட ஒரு 1000 ருபீஸை முன்னாடியே கொடுத்து வச்சிருவேன். எல்லாம் முடிஞ்ச உடனே கொடுக்குறாம நான் ப்ரீபெய்டு அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு பசங்க யார் கேட்டாலும் டாப் அப் பண்ணிவிடுங்க, பொண்ணு கேட்டால் பண்ணிவிடுங்க. எனக்கு பார்த்தா 55 ரூபா பண்ணியிருப்பேன் அந்த மாதம், அவங்க அப்பாவுக்கு 100 ரூபா பண்ணியிருப்பேன். மீதி எல்லாம் பார்த்தா அடுத்த 1ஆம் தேதி போகும்போது எல்லா காசும் காலியாக இருக்கும். என்னென்னா அவள் தான் ஃபுல்லாக மெசேஜ் பூஸ்டர், இன்டர்நெட் பூஸ்டர், அப்புறம் கால் பூஸ்டர் எல்லாம் போயிட்டு ஒரு 850 900க்கு அவள் தான் ஆகிடும். அதுக்கு மேலேயும் ஆகும். சார், நம்மக்கிட்ட பேசுகிறதப்ப தாங்க அவங்ககிட்ட தீர்லைன்ருவாங்க. ஆமாம், லைனு கிடையாது. நம்ம ஃபோன் பண்ணணும்னு வைங்க, எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் வீட்டில் வந்து பாருங்க, அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அடுத்த நாள் போகிற வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க ஃபோனில். நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனால் எஸ், நான் உங்களுக்கு வேற ஒரு கேள்வி வைக்கிறேன். எல்லாருமே யார் பதில் சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லலாம். இன்னைக்கு ஓவராலாக பார்க்குறப்ப இந்த பாக்கெட் மணிங்கிறது எவ்வளோ பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மாறிடுச்சு. கண்டிப்பாக சார், ஒரு பயங்கரமான விஷயம், பயப்படுற விஷயமா இது இருக்குது. எப்படின்னா இவங்களுக்கு இப்போ உள்ள நிலைமைகளே புரிய மாட்டேங்குது சார். காசு எப்படி வருது என்ன ஏது அதை யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி செலவு தர்றாங்க, கேட்ட உடனே தந்துடுறாங்க பேரண்ட்ஸ், அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப கையில் காசு வந்த உடனே அவங்களுடைய தேவைகள், தேவையில்லாத தேவைகள், என்னெல்லாம் தேவையில்லாத தேவைகள், அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது, டாப் அப் பண்ணிக்கிறது, எல்லாமே இது வரைக்கும் நம்ம பேசின எல்லாமே அவங்களுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது சார். ஃபுல்லாக அவங்க மனசு போனபடிக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்க? நம்மளோட காசு அவங்க செலவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியறது இல்லைல்ல. பின்னாடி ஒரு பிரச்சனைகள் வர நேரங்களில், பணப்பிரச்சனைகள், தான் கையில் கம்மியாக காசு அவங்க சம்பாதிக்கிற நேரங்களில் இருக்கும் போது அவங்களுடைய செலவுகளை சமாளிக்க முடியாமல் கடன் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையிலையும் அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ மணி ஹேண்டில் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் சார். உங்களுக்கு பஸ்ஸில் விட்டு இறங்குறதுல இருந்து ரோட்டில் நடந்து வரும்போதும் சரி, வேறு எங்கே அந்த இதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அடுத்தது வந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து இப்போ வந்து பேக்கெட் மணினால் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப குறைஞ்சி எல்லாம் வெளியே சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக குடும்பத்தை விட்டே ஒரு குழந்தைங்க வந்து ஒரு விலகி போகிற ஒரு சிச்சுவேஷன் இந்த பேக்கெட் மணினால் உருவாகிருக்கு. வேற நான் அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்கலன்னா பெரிய கசமாக இருக்கே, நீயே காசை கட்டி அழுன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு பேச மாட்டான், சாப்பிட மாட்டான். இப்படி எப்போ பார்த்தாலும் கருமையாக இருக்கியே, காசை கேட்டாலே கொடுக்கவே மாட்டேறியே அப்படிம்பா. மாணவர்களுக்கிடையே கூட பாக்கெட் மணி அதிகமாக செலவு பண்ணக்கூடியவங்களுக்கு, பாக்கெட் மணி செலவு பண்ணாமல் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு தாழ்வான மனப்பான்மை வந்து உருவாக்கியிருக்கு. எவ்வளவு செலவு பண்ணுனா நம்ம குடும்பம் தாங்கும், நம்ம அப்பா அம்மா தாங்குவாங்கங்கிற அந்த எண்ணமே இல்லாதபடி நிறைய பிள்ளைங்க இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேற என்ன, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக நம்ம குடும்பங்களுக்குள்ளே வந்திருக்கு. இதில் கொடுக்குற ஃப்ரீடத்தை அவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மீன்ஸ் அப்படின்னா இப்போ அவங்கள எதுக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நினச்சா நான் சாப்பிடுவேன், நான் நினச்சா நான் ரீசார்ஜ் பண்ணிப்பேன், நான் நினச்சா பேசுவேன். அப்போ அவங்கள எந்த விதத்தில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்? நான் சினிமாவுக்கு போவேன், என் காசு, இவன் காசான், இவன் சம்பாதிச்சு வாங்கின மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆனா என் காசு அது, நான் சினிமாவுக்கு போவேன், அதுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அப்ப எந்த விதத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது? கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு அது கோவம் வருது. ஆட்டோ கொடுங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. குடும்பத்துல இருந்து விலகி போறீங்க, ஏன் காசுன்னு சொல்றீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிறீங்க, யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, போன்ல ஓவரா பேசுறீங்க, லைஃப் ஸ்டைல் மாறுது. இதுக்கெல்லாம் எந்த விதத்திலயும் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க சார். அவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசுறாங்க, அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க பாட்டு சாப்பிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா? யாராட்ட பதில் இருக்கோ சொல்லலாம். சார் அவங்க பயப்படுறது தப்பு இல்லை. என்ன கேட்டால் அவங்க பயப்படுறது தப்பு இல்லை.
லிமிட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது எப்படின்னா இவங்க வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை பிளான்டாக இருக்காங்க. பொண்ணு ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் இப்படி இருக்கட்டும், காலேஜ் போனோன்னா டப்புன்னு ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் நிறைய காசு டப்புன்னு கையில் வரும்போது நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஃபேண்டசிலாம் நம்ம முன்னாடி வந்து போகும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நம்ம காசு கிட்ட கொடுக்கறது இல்லை. அப்பா கிட்ட எப்படியெல்லாம் கதை விட்டு காசு வாங்குறீங்க, அம்மா கிட்ட எப்படியெல்லாம் போய் சொல்லி காசு வாங்குறீங்க? இப்போது எனக்கு நிஜமாலுமே இப்போ நான் பெட்ரோல் 100 ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் 70 ருபீஸ் தான் அடிப்பேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். மிச்சம் 30 ருபீஸ் எனக்கு லாபம். ஓகே. ஸோ எனக்கு வீக்லி பெட்ரோல்னா ஒரு 250 அந்த மாதிரி 250 கொடுக்குறாங்கன்னா அதில் நான் ஒரு 170 அந்த மாதிரி தான் அடிப்பேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டான விலையை சொல்லாமல் எக்ஸ்ட்ரா சொல்லி வாங்குறது. வேற அம்மாட்ட அப்பாட்ட என்னெல்லாம் போய் சொல்லி காசு வாங்குறீங்க? பைக் சர்வீஸ் சார். பைக் சர்வீஸ். பைக் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 600-700 ஆகும் சார். அது ஒரு 1200 அது மாதிரி டபுள் பண்ணி வாங்கிடுறேன் சார். டபுள் பண்ணி வாங்கிக்கிறேன். வேற சார் அம்மா கிட்ட வந்து புக் வாங்க போகிறேன், இல்லை நோட் புக் வாங்கணும், பென் வாங்கணும். கடைக்கு போனால் சேஞ்ச் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் சார். 100 ரூபா ஏதாவது செலவுக்கு அம்மா கொடுக்குறாங்கன்னா 200 ருபீஸ் வாங்குவேன் சார். மீதி கொடுக்க மாட்டீங்க? மீதி கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் சார். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் நோட் புக் வாங்குறேன், அது வாங்குறேன் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குவேன் சார். வேற ஸ்டடீஸ் பற்றி சொன்னால் தாராளமாக எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இப்போ ரெக்கார்ட் வந்து 100னா கொஞ்சம் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டு இன்னும் ஸ்டடீஸ் வச்சு அந்த பாக்கெட் மணி வாங்கிடுறது. ஸ்டடீஸ் பேசிக் அதான். வேற புக்குக்குன்னு சொல்லி வாங்குவோம் சார். அது எந்த கடையில் இருக்கிறதுலே டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்களோ அந்த கடைக்கு போய் ஆஃப் ரேட்டுக்காவது வாங்கி, ஆனால் அந்த புக் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் காமிப்போம். ஆனால் லாஸ்ட்டாக அந்த ஃபுல் ரேட் எங்களுக்கு தராங்க, அதுலேருந்து ஒரு ஆஃப் 50% லாபம் சார். ஓகே. பேங்க்ல செக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவார் சார். அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு கமிஷன் அடிக்கிறது கம்பெனிக்கு. அதெல்லாம் அதெல்லாம் கம்பெனிக்கு. வேற ஹாஸ்டல்ல இருக்கிறத பெரிய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு அம்மா உடம்பு சரியில்லை, ஃபீவர் அடிக்குது, மெடிசன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் வாங்குறது. ஓகே. சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாம் சொல்லி என்ட்ரன்ஸ்க்கு அது 100 ரூபான்னு சொல்லி நாங்கள் எடுத்துருவோம். பயங்கரமா இருக்கு சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாமு. ஆனால் இவ்வளோ பெரிய வார்த்தை சுட்டு 100 ரூபாய்க்கா இவ்வளோ பெரிய புழுகு? அவ்வளோதான் சார். அதுக்கு மேல நம்ப மாட்டாங்க. ஓகே. வேற எப்படிலாம் போய் சொல்லி பணம் வாங்குறீங்க, ஏமாத்தி பணம் வாங்குறீங்க? எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க. எக்ஸாம் ஃபீஸ். ஓகே சார். எங்கள் வீட்டில் நான் கேட்டால் தரமாட்டாங்க, அதுக்கு காதில் வாங்குறது இல்லை சார். அது புரிஞ்சுக்காதனால தான் எல்லாரும் போய் சொல்கிறாங்க. ரெக்கார்ட் நோட் வந்து 50 ரூபானா 100 ரூபான்னு சொல்லுவேன் சார். நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, அதில் நான் சேர்ந்துருக்கேன்னு சொல்லி வாங்குவேன் சார். அது அவங்களே ஒழுங்காக நான் சொல்கிறது கேட்டு. இந்த பொய் சொல்ல வேண்டிய காரணம் வீட்டில் நம்மளுடைய நியாயமான செலவுகளை அவங்க புரிஞ்சுக்காதனால செய்ய வேண்டியிருக்கு. இந்த பொய் சொல்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது சும்மா லைட்டாக அப்படி ஒரு 10 ரூபாயா 100 ரூபாயா அப்படி கடுகிடப்பாலேருந்து காசு எடுக்கிறது, அம்மா ஒழிச்சு வச்ச இடத்துலேருந்து காசு வைக்கிறது, இப்படி எங்கெல்லாம் பணம் அடிக்கிறீங்க? சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒழிச்சிருப்பாரு. பேண்ட்டுக்கு நடுவில், எல்லா ட்ரெஸ்க்கும் கீழே, அப்புறம் பெட்டு காட்டுக்கடியில், அப்புறம் வண்டிக்குள்ள அதெல்லாம் ஒழிச்சிருப்பாரு. அம்மாவுக்கு தெரியாமல் அவர் ஒழிச்சிருப்பாரு, அவருக்கு தெரியாமல் நான் எடுத்துருவீங்க. ஓகே. இங்கே கொடுங்க. அம்மாவோட பீரோ ஷெல்ஃபில் சாரீஸ் கடியில், ஐ மீன் சாரீஸ்க்கு ஒவ்வொரு சாரிக்கும் சென்டரில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மெயினாக கிச்சனில் நீங்கள் ஒவ்வொரு டப்பாவாக திறக்க உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். சார் இன்னொன்று இருக்குது, ஏடிஎம் கார்டுலேருந்து அவங்களுக்கே தெரியாமல் ஆட்டை போட்டுருவேன். அவங்களுக்கு தெரியாம ஆட்டையை போட்டுருவீங்களா? ஆனா கம்மியா 100-200. ஓ கணக்குல கவனிக்க முடியாத மாதிரி. அவங்க ரெசிப்ட் கேட்பாங்க. அவங்க வந்து சில டைம் நிறைய பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடியே வந்துட்டு லாஸ்ட் டைம் எடுத்த ரெசிப்ட் அவங்க கிட்ட மேக்ஸிமம் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில முன்னாடியே எனக்கு வேணுங்கிற ஒரு 200 எடுத்துட்டு அவங்க கேட்ட அமௌண்ட் எடுத்துட்டு அந்த ரெசிப்ட் போய் காட்டிடுவேன். இவர்கிட்ட கொடுங்க பக்கத்துல. கிச்சனில் ஏதாவது சேஞ்ச் வச்சுருப்பாங்க 10, 20, 30 அந்த மாதிரி அப்பப்போ எடுக்க வேண்டியது. அப்படி எடுத்துக்க வேண்டியது. எஸ். வேற எங்கள் வீட்டு டிவி மேலே இருக்கும் சார், சேஞ்ச் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ எடுத்துப்பேன். இப்போ முன்னாடிலாம் அது அப்படியே இப்பெல்லாம் ஏமாத்துறது தான் சார். கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, வேற என்ன சார் பண்ணுறது, ஏமாத்த தான் சார் முடியும். அதனால தான் கேட்குறேன், எங்கே திருட தோணுது, எந்தெந்த நாங்கள் எடுப்போம் தெரிஞ்சு அவங்க வந்து பருப்பு டப்பாலாம் ஒழிச்சு வைப்பாங்க சார். பருப்பு உள்ளே போட்டு வைப்பாங்க, நாங்கள் பருப்பை தோண்டி உள்ளேருந்து காசு மட்டும் எடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் அப்பா வந்து ஃபேண்ட்ரியில் வைப்பாங்க, ஃபேண்ட்ரியிலேருந்து எடுப்போம். பருப்பு டப்பாவில் நிறைய வைப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே. வேற எங்கேருந்து நான் காசு உரிமையாக சொல்கிறேன் சார். எங்கள் வீட்டில் வந்து எனக்காகவே ஒரு 5-6 பர்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பீரோவில் இருக்கும், ஒன்று பெட் பக்கத்தில் இருக்கும், ஒன்று மிஷின் மேலே இருக்கும், ஒன்று வந்து கிச்சன் போகிற வழியில் இருக்கும், ஒன்று கிச்சன்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்க 5 லெவலில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே போனால் பெரிய அமௌண்ட் இருக்கும். கிச்சன் போகும்போது கேட்பாங்க, மாட்டிக்கினியா நீங்கள் எதனா வந்தால் அவனை எப்படியோ எத்தனை அப்படி திருடினாலும் வைக்கமே இல்லையாடா அவனுக்கு. ஓ திருடிடுவீங்களா நீங்கள் எல்லாத்துலேயுமே? பார்ஷியலி.
பார்சியலியா? ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று இருக்கும் சார். ஆனால் அந்த பூட்லேயே சாவி தொங்கிட்டு இருக்கும் சார். ஆனால் வந்து ஆக்சுவலாக சில்லறை இருந்தாலே எங்கள் அப்பாவுக்கு வந்து வச்சுக்க மாட்டாங்க சார் பர்ஸில். ஏன்னா இதுவாகிடும் அப்படின்ட்டு எப்போவுமே அதுக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. ஸோ யாரும் இல்லாதப்போ ஏதாவது ஒரு லேஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட நான் போய் அந்த பாக்ஸ் பாலில் அழகாக சாவி இருக்கும் ஓப்பன் பண்ணி ஒரு 5 ரூபீஸ் எடுத்தாலே 30 ரூபா ஆச்சுல்ல சார். நல்லா வாங்கி சாப்பிட்லாம். அதில் ஒன்றும் தெரியாது, நிறைய இருக்குதுனால தெரியாது. வேற எங்கெல்லாம் வரிசையா சார் அந்த வேளாங்கண்ணி உண்டியில போடுறதுக்காக டெய்லி ஒரு சேஞ்ச் எல்லாம் ஒரு டப்பால போட்டு எப்பவுமே இருக்கும். அது இப்போ நிறைய கேஷ் ஒட்டுக்க வச்சிருந்தாங்கன்னா கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, காயின் வந்து அவங்களால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 50 ரூபீஸ் தேவைன்னா அதுலேருந்து எல்லா காயினும் எல்லா இடத்தும் ஒரு பேக்ல போட்டு கடையில் போய் கொடுத்து அது நோட்டா மாற்றி நான் யூஸ் பண்ணேன். வேற இந்த உண்டியல்ல திருடுறது, பருப்பு டப்பால திருடுறது தவிர வேற எங்கெல்லாம் திருடுறீங்க? அவசரத்துக்கு கடைக்கு போகன்னு சேஞ்ச் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இது நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம தான் அதை எடுத்திருப்போம். ஸோ நோட் பண்ண முடியாத மாதிரி. நோட் பண்ண முடியாத இடத்துல திருடுறீங்க. வேற எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாயிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் கல்ஃபில் இருக்கார். பேசிகிட்டே இருப்பாங்க. முன்னாடியே காசு இருக்கும், நான் பாட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அவங்க மெய் மறந்துருப்பாங்க. அம்மா வந்து பஸ்க்கு போகிறதுக்காக நிறைய சேஞ்சஸ் அப்பாட்ட வந்து காயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. தேவையானப்ப அந்த காயின்ஸ் திருடினா தெரியாதனால காயின்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சார் இப்போ அப்பா ஒரு ஏடிஎம் கொடுத்துருக்காரு சார் எனக்கு. ஆனால் அது அவரோடையது. அவருக்கு நான் எவ்வளோ எடுத்தாலும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் மெசேஜ் போயிடும். ஹாஸ்டலில் இருக்கும்போது மெசேஜ் போனால் என்ன தம்பி 100 ரூபாய் தெரியா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போ எடுத்தால் மாட்டிப்போம். அது ஓகே, ஏன்னா நேரில் எல்லாம் எதுவும் கேட்க முடியாது. அவரால் வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு காசு தர மாட்டாங்க, வீட்டையே சுற்றி தான் வரணும். ஸோ படத்துக்கு போகணும். இவர் சொல்கிறாருல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அப்பா ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். நைஸாக அப்பா கிட்ட ஒரு கால் பண்ணிட்டு தரப்பான்னு ஃபோனை வாங்கிட்டு அப்படியே பாக்கெட்டில் போயிட்டுன்னு அப்படியே ஏடிஎம் சென்டருக்கு போய் பணத்தை எடுத்துட்டு மெசேஜை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பேசிட்டம்பான்னு எடுத்து வந்து கொடுத்துருது. இது பெரிய சைபர் கிரைம் வேலையெல்லாம் பாருக்கு. அம்மா ஹேண்ட்பேக்லேருந்தே எடுத்துறது தெரியாது அம்மாக்கு? கண்டுபிடிக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்தீங்கம்மா, இது கொடுத்தீங்கம்மா, கீரைக்கு கொடுத்தது, சர்வெண்ட் அக்கா கொடுத்ததுல பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு. ஓ வேற ஒரு 100 ரூபீஸ் கொடுத்துட்டு கடைக்கு போய் இது வாங்கிட்டு வாடா அப்படின்னு வாங்க. ஒரு 50 ரூபீஸ் அது அந்த அமௌண்ட்டில் இருக்கும். நான் வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு இருந்தாங்க சரி வாங்கிட்டேன், எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, சீக்கிரம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு போய் கதவை சாத்திப்பேன். என் மீதி சேஞ்ச் என்கிட்ட தான் இருக்கும். பழைய பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதில் சும்மா வைக்க மாட்டாங்க சார். ஏதாவது ஒரு சின்ன காசு போட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா அதெல்லாம் எடுத்து அந்த பர்ஸோட தூக்கி போட்டுருது. பழைய பர்ஸ் தானே தூக்கி போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துட்டு பர்ஸை தூக்கி போட்டுருது. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறீங்க திருடுறதை பற்றி இல்லை? எல்லாருமே யார்கிட்டையுமே நான் திருட்டு ஸ்டோரியே இல்லை. ஆக்சுவலாக எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் நார்மல் நவ். ஆக்சுவலாக இந்த ஷோக்காக நாங்கள் காலேஜஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணினப்போ யாரெல்லாம் வீட்டில் காசு இது மாதிரி திருடிக்கிறீங்க, தேவைக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ யூ ஓன்ட் பிலீவ் 70% பெண்கள் நாங்கள் வீட்டில் காசு திருடுறோன்னு கை தூக்குனாங்க. பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங், இட் பிகம்ஸ் ஸோ ஈஸி ஃபார் யூ பீப்புள். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று நினைக்கிறீங்க, இது அம்மா பார்க்க தெரியாது, அம்மா மெய்மறந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் மேலே வச்ச காசை கணக்கெடுக்க மாட்டாங்கன்னு. நான் அங்கே கேட்கணும்னு நினைக்கிறேன், இவங்க காசை எடுக்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியும். நோ, இட் இஸ் நாட் லைக் தேட். அப்பா அம்மா ஒன்றும் முட்டாலாம் கிடையாது. ஒவ்வொரு ரூபாவையும் எண்ணி எண்ணி சம்பாரிச்சவங்களுக்கு எவ்வளோ ரூபா அங்கே வச்சோன்னு தெரியும். உண்டியல்ல 5 ரூபா காசா அடித்தாலும் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்காக நீங்களாம் எவ்வளோ பயப்படுறீங்க? இவனை பார்த்து அவன் தம்பிங்கெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. அவங்களுக்கு கீழே இருக்க பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க என்னால் என் தம்பி கெட்டு போயிடுவாங்க சொன்னாங்க. நான் கேட்குறது அவங்க கொடுக்கறது கூட இல்லை சார், காதில் வாங்குறது இல்லை சார். அதனால தான் சார் இப்படி பண்ணுறோம். எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. கேட்குறது கொடுக்க வேணாம், நான் சொல்ல காதில் வாங்குறாங்களா, இதுதான் இது பர்பஸ், சரி உனக்கு இது இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொன்னப்போ காதில் வாங்குறது இல்லை சார் எதுவுமே. அப்படியே அவங்க கூட என்ன லிசன் பண்ணுற மாதிரி இருக்காங்க, நான் லிசன் பண்ணுறது இல்லை. ஸோ நோ அதர் ஆப்ஷன் இல்லை. காதில் இல்லை சார், வேற என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் இல்லை, பேரண்ட்ஸுக்கு வந்து காதில் வாங்குறது இல்லை. இன்றைக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைங்களுக்கு செல்ஃபோனுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டா எவ்வளோ தேவைப்படும், ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவு ஓரளவு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்களாகவே என்ன இருக்கும் ஒரு சில வழிவகைகளை தேடிக்கிறீங்க. பெற்றோர்கள் எல்லாரும் உங்களுடைய தேவை ஒவ்வொன்றும் தெரிஞ்சு பூர்த்தி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய அளவு வந்துன்னா அந்த குடும்ப சூழ்நிலையை விட ரொம்ப மிக அதிகமாக இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுது. வேற என்ன? இவங்க திருடுறதாக சொல்லுவதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணமாக இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், ஒருத்தர் நான் இவ்வளோ எடுத்தேன், நீ இவ்வளோ எடுத்த அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது. வேற என்ன காரணமாக இருக்க முடியும்?
வேற என்ன காரணமாக இருக்கும்? வீட்லேயே அவங்க பணம் திருடுறேங்க. இல்லாத செலவு பண்ணுறத நம்ம தட்டி கேட்குறோம், ஏன் இந்த அனாவசியமாக செலவு பண்ணுறேன்ட்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து பியர் ப்ரெஷர்னால தான் டெஃபினட்டாக. ஏன்னா அவன் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறான், இது மாதிரி பண்ணுறான், அது மாதிரி பண்ணுறான் போது என்னோட ஸ்டேட்டஸ் as they said earlier அந்த ஒரு காரணம் தான் மேபி தட் இஸ் ஃபோர்சிங் them to do this. பட் ஐ would like to tell you something. நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து இவ்வளவு பணம் வாங்கலை, உங்கள் அப்பாவும் கொடுக்கல, எங்கள் அப்பா பாக்கெட் பண்ணி கொடுக்கலங்கிறத ஒரு குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த பிள்ளைங்களை நீங்கள் எவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்த்துருக்கீங்க, அதையே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல தொடங்கி கையில் காசு கொடுக்குறதுல தொடங்கி இந்த வச்சுக்கோன்னு கெடுத்து தானே வச்சுருக்கீங்க. நீங்களும் தானே முக்கியமான காரணம். எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, உங்கள்கிட்ட பொருளாதார சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள பேம்பர் பண்ணி வளர்த்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே திடீர்னு கட்டப்பட்டா எப்படி? சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்குறப்பெல்லாம் நம்ம காசு கொடுத்து பழக்கி இருக்கமா இல்லையா? கொடுத்துருக்கேன் சார். கொடுத்துருக்கோம்ல. அப்புறம் அது பர்த்டே பார்ட்டி தான் இப்போ வைக்கும், ஃப்ரெண்டுக்கு 8000 தான் இப்போ வாங்கி தான் கொடுக்கும். இந்த ட்ரெண்ட் எவ்வளவு ஆபத்தானது புகழ்? ஹவு டு யூ சீ தட்? மிகப்பெரிய சமுதாய சீர்குலைவு. இட்ஸ் நாட் அ ஸ்மால் இஷ்யூ. இவங்க எல்லாம் சந்தோஷமாக சொன்னாங்க, திருடுறங்கிறது வந்து ஒரு ஹாபி மாதிரி சொன்னாங்க. இட்ஸ் ஆட்டிடியூட் இஷ்யூ. 10 ரூபா திருடுறதோ 10,000 திருடுறதெல்லாம் கிடையாது. அவைலபிலிட்டி வெர்சஸ் டிமாண்ட். எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியாது. ஐ டிட் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆன் தட். எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் MBA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செயின் ஸ்நாட்ச் பண்ண யாருக்கு தெரியுமான்னு தெரில. எத்தனை கல்லூரி பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்னு யாருக்கு தெரியும்னு தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அடிக்ஷன். பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை பேர் வந்து ஸ்டாப் பண்ண ரெடியாக இருக்குன்னு கேட்டு பாருங்கள். நாளையிலிருந்து நான் பர்த்டே பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியும்? நாளையிலிருந்து இந்த செலவு பண்ண மாட்டேன், நாளையிலிருந்து இந்த செல்ஃபோனை போகிறாதீங்க தூக்கி எறிஞ்சிட்டு நான் போகிறேன்னு யாராலும் சொல்ல முடியுமா? ஒரு நாள் செல்ஃபோன்லாம் உங்களால் இருக்க முடியுமா? முடியாது. அடிக்ஷன், மோர் அடிக்ஷன். இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா நடந்திருக்கு. ஜப்பானில் நடக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் நடந்திருக்கு, இந்தியாவில் சென்னையில், ஜெய்ப்பூரில், குர்காவுனில் போய் பாருங்கள். எவ்வளோ பேர் பாக்கெட் மணிக்காக திருடி இருக்காங்க, பாக்கெட் மணிக்காக கிட்னாப் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ட்ரக் அடிக்ட்ஸ் ஆகிருக்காங்க. யாருமே இவங்களால நினச்சி பார்த்தேன். நானும் பேசும்போது இங்கே இருக்கிற பெட்ரோல் யாருமே வருத்தப்படல. அவங்க நீங்கள் கேட்குறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் வருத்தப்படலை. யாருமே வருத்தப்படலை. எவ்ரிபடி இஸ் ப்ரவுட். சொல்லும்போது ஒரு மனசில் பெருமிதம் இருந்துச்சு, என் பிள்ளைக்கு இவ்வளோ பணம் தர்றேன்னு. கோபமோ ஆத்திரமோ யார்ட்டையும் கிடையாது. 6000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். நான் என் பிள்ளைக்கு பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தது கிடையாது. யாரோ ஒரு இதை நான் காத்துட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு இது கிடையாது. தே ஃபீல் ப்ரவுட். என் பிள்ளைக்கு 6000 ரூபா கொடுக்க முடியுது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன். இன்னொருத்தர் வருத்தப்பட்டிருப்பா, ஐயோ என் பையன் கேட்டானே பர்த்டேக்கு, அவன் ஃப்ரெண்டுக்கு 1000 ரூபா தானே வாங்கி கொடுத்து, ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம அடுத்த வாங்கி கொடுக்கலாமா? அந்த விழிப்புணர்வு கிடையாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? யார் கைட் பண்ணுறா? அந்த பொண்ணு அழகாக சொல்லிச்சு ஐபேட் வாங்கன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிச்சு, இன்றைக்கி 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும். பியர் ப்ரெஷர் யார் கிரியேட் பண்ணா? ஸோ நம்ம வந்து சோசியோ எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில் பார்க்க போனால் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டிசாஸ்டர். டிமாண்ட். அந்த பொண்ணு 50,000 ரூபா வேணும்னு கேட்குது. நாளைக்கு அந்த பொண்ணு மாத சம்பளம் வருமா? 50,000 ரூபா. செலவு 50,000 ரூபா நினச்சிட்டு இருக்கோம், வரவு வருமா அவ்வளவு? என்றைக்கா இதில் இருக்க யாராவது வந்து இன்னொருடைய உழைப்பை நம்ம வந்து உறிஞ்சி வாழ்கிறோம்னு நினைக்கல. எவ்ரிபடி ப்ரவுட். எல்லாம் அவங்க சம்பாதிச்சதெல்லாம் பெற்றோர்லாம் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? மோர் அண்ட் மோர் அடிக்ஷன். ஒரு நாள் நீ சொல்லுங்கள், அவங்க எல்லாத்தையும் ஃபோனை என்கிட்ட ஒன்றே வேண்டாம், எல்லாம் என்கிட்ட ஃபோனை கொடுத்து பேர் எழுதி கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு எண்டு வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தயாரானு கேளுங்க. முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? சும்மா பேருக்கெல்லாம் கை தூக்கூடாது. ஹானஸ்ட்லி 2 நாள் ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? 4 பேர். சரி, அந்த 5 பேர்த்து இப்போ ஃபோன் வாங்கி போகிறேன். ப்ளீஸ் கம் அண்ட் கிவ் இட் டு மீ வித் யுவர் அட்ரஸ். கொடுத்துருங்க. கிவ் டு யுவர் ஃபோன். உங்கள் அதான் அடுத்து இங்கே பதில் வந்துருச்சு, வேறு ஃபோனில் பேசிடுவாங்கன்னு. அதான் அடுத்து இங்கே பதில் வந்துருச்சு, வேறு ஃபோனில் பேசிடுவாங்கன்னு. இதுதான் சொல்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. இது ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபோனுங்கிறது சாதாரண விஷயம். கம்யூனிகேஷன், அடிக்ஷன். அந்த அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிட்டோம்னா வெளியே வர்றது கஷ்டம். நாளைக்கு அவங்க வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த இட்ஸ் ஆட்டிடியூட். இட்ஸ் நத்திங் டு டூ வித் நம்ம பேசுகிற மாதிரி அந்த காசு விஷயம் அதெல்லாம் கிடையாது. தட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். பணத்தை சம்பாதிக்க சொல்லிக் கொடுத்த இந்த சமூகம் பணத்தை கையாள்வது குறித்த மிகப்பெரிய பிரக்ஞை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் சில வலுவான காரணங்களை முன்வைக்கிறாங்க. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நியா நானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ அனானா பவர்ட் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். நாகப்பன், how do you see that? இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் இந்த மாதிரி கன்சியூமரிசம் அப்படிங்கிறத பற்றி அதிகம் சொல்லித்தரப்படுகிறது. இது வந்து இன்றைக்கு நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ஏன் இங்கு வர ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னா, செலவு செய்கிறது ரைட்டு அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு விளம்பரங்கள் மூலமாக. இது வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த விஷயம். அன்று அமெரிக்க சொசைட்டி மொத்தமாக ஒரு பணக்கார சொசைட்டியாக 1930-40களில் பெரிய ரிசெஷனுக்கு பிறகு அதிலிருந்து மீண்டு ஒரு 70களின் துவக்கத்தில் வந்தபொழுது அமெரிக்க மக்களிடம் பணம் நிறைய சேருகிறது, ஓட்டிங் பவர் பெரிய அளவில் இருக்குது, அவங்களை எப்படி ஒரு வீக்கெண்டு சொசைட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பணத்தை பற்றி அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்த பல விஷயங்களை பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்கினார்கள். இது வந்து சரித்திர சான்று. அதனால் அந்த சொசைட்டி எதுக்குன்னா, பணத்தை பற்றி அதிகம் தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, ஆனால் சம்பாதித்தது அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி ஒரு வீக்கெண்டு சொசைட்டியாக இருக்கும். அதை மேனிப்புலேட் பண்ணுறது ஈஸி. இதை வந்து நான் சொல்லலை, ராபர்ட் கியோசாக்கின்னு சொல்லிட்டு ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கினுடைய ஆத்தர் கான்ஸ்பிரசி ஆஃப் த ரிச்சஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி, ஹி சேஸ் தட் இது பணக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த ஒரு கான்ஸ்பிரசி, மொத்த பொதுமக்களிடமிருந்து பணத்தை உறிஞ்சுவதற்காக செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி. அது இப்பொழுது இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இளைய சமுதாயம் பெரிய அளவில் சம்பாதிக்க துவங்கி இருக்கிறார்கள். அவங்க ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்தை அவங்க வந்து வேலைக்கு சேரும் பொழுதே வாங்குகிறார்கள். அப்போ அந்த பணத்தை எப்படி அவங்க வந்து சேமித்து ஒரு வலுவான நாடாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த பணத்தை எப்படி இவர்களிடம் வாங்குவது, இதற்காக கடை விரிக்க துவங்கி இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து பல பேருங்க. ஸோ அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கிரியேட் பண்ணுறது மூலம் ஒரு வீக்கெண்ட் கல்ச்சருக்குள்ளே இவங்களை கொண்டு வருது, வீக்கெண்ட் சொசைட்டியாக மாற்ற பார்க்கறது. ஒரு நாள் இவங்களை தடால் அந்த வேலையை பூரா உறிஞ்சிட்டு அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டியை உறிஞ்சிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கிறது. அவங்களுடைய பாக்கெட் மணி அவங்கள்ட்ட பிடுங்கிறதன் மூலமாக இதை மாற்ற முடியாது. பாக்கெட் மணி நிச்சயம் அவசியம் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் என்ன கேட்டிங்கன்னா, மொத்த பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்து படிப்பு செலவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ, நீ அதுக்கான கணக்கை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வளர்த்து பார்த்தா நிச்சயமாக அதை பொறுப்பாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ அல்லது நம்ம சிஸ்டம்கிட்டையோ குழந்தைகளுக்கு இது குறித்த புரிதலை அல்லது நம்ம சமூகத்துக்கு இது குறித்த புரிதலை ஏற்படுத்துகிற சம்மந்தப்பட்ட ஏதாவது திட்டங்கள் இருக்கா நம்ம சிஸ்டம்லேயோ அல்லது நம்ம கவர்மெண்ட்லேயோ? இப்போது அரசு எடுத்துக்கிட்டோம்னா, மத்திய அரசை பொறுத்தவரை செபி மூலமாக இந்த விஷயத்தை இப்போ பெரிய அளவில் வந்து இதுக்கு ஒரு கான்செப்ட் பேப்பரே இப்போ வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸுக்காக. அதற்கு முன்னரே அவருக்கு இதற்கான விஷயத்தை தொடங்கி விட்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்கு வந்து இப்போ பாக்கெட் மணின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வந்து படிப்பறிவில் இல்லைனாலும் தொழிலிலும் பணம் ஈட்டுவதிலும் ஒரு முதலாளி ஆறுதலையும் மிகப்பெரிய ஆட்களாக அவங்க இருக்காங்க. எப்படி? ஏன்னா அவங்களுக்கு வந்து பணத்தை எப்படி சேமிப்பது, அதில் எப்படி முதலீடு செய்கிறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்றாங்க. அந்த பையன் ஒரு +2ல் ஃபெயில் ஆகிட்டால் கூட அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கான். அதை உணர்ந்து கொண்டு மத்திய அரசு செபி மூலமாக பாக்கெட் மணி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 8வது 9வது வகுப்பு மாணவர்களுக்காக இந்த புத்தகம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பங்குச்சந்தை பற்றி மட்டுமல்ல, அதை பற்றி மிக குறைவாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் வந்து சேவிங்ஸை பற்றி எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி முதலீடு செய்ய வேண்டும், சேவிங்ஸுங்கிறது எவ்வளோ அவசியமான ஒரு விஷயம். இது தமிழ்லையும் இருக்கா சார்? இது தமிழ்லையும் இருக்கிறது. பணம் அப்படின்னு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஆண்டு சென்னையில் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் இது வந்து இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஓகே, இது எங்கே அப்ளை பண்ணி இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸோ அல்லது ஒரு ஸ்கூலோ வாங்கணும்? சென்னை பங்குச்சந்தைக்கு அவங்க வந்து விண்ணப்பித்தார்கள் என்றால் மற்ற கார்ப்பரேஷன்ஸுக்கும், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி எல்லா கார்ப்பரேஷன்ஸுக்கும் இந்த நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். அவங்களோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது ஆர்வம் உள்ள பள்ளிகள் எங்கள்கிட்ட விண்ணப்பிச்சாங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் எப்படி இதை சொல்லிக் கொடுக்கணும்னே நாங்கள் ஒரு கைட் கொடுக்குறோம். ஒவ்வொரு புத்தகமும் 100 ரூபாய்க்கு மேலே இதனுடைய மதிப்பு. ஆனால் முழுமையும் இலவசமாக ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புத்தகம் இதை பற்றி கொடுக்கப்படுகிறது. இதை இன்னமும் அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக ரிசோர்ஸ் பர்சன் ட்ரைனிங்னு சொல்லி தனிப்பட்ட ஆர்வம் உள்ளவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள். இந்த பற்றி போய் வகுப்பு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல முயற்சிகள் இப்போ எடுக்க துவங்கி இருக்கிறார்கள். இந்த பொண்ணுகிட்ட கொடுங்க மைக்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க. இவங்க 2 பேரும் பேசினப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? நிறைய ஆசைப்படணும்னு தோணுச்சு. அளவுக்கு மீறி ஆசைப்படணும். அளவுக்கு மீறி ஆசைப்படணும்னு தோணுது. இவங்ககிட்ட மைக்க கொடுங்க. இவங்க 2 பேரும் பேசினதை கேட்டப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணதா உங்களுக்கு தோணுச்சு? நாங்கள் ரொம்ப இது செல்லம் அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தங்க அடுத்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. பேம்பரிங் பண்ணாமல் ஒரு குழந்தைய வளர்க்க முடியுமா? பக்கத்தில் கொடுங்க சார். என்னால் முடியும் சார். அது மாதிரி தான் வளர்த்துருக்கேன். அப்படி தான் வளர்த்துருக்கீங்க. 100 rupees கொடுத்தேன் பர் மந்த்து. நீங்கள் பேக்கெட் பண்ணி தான் என்னன்னு தெரியாது எனக்கு. அவளுக்கு அதை கற்றுக் கொடுக்கல. நான் 100 rupees தான் மந்த்லி கொடுக்கணுமோ என்ன ஒரு மாதிரி பார்த்தீங்க.
நீங்கள் நிறைய ஆசைகள் சொன்னீங்க ரைட்டா? உங்களுக்கு அவர் காசு தரலைன்னா நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தவிர யார்ட்டையும் கேட்க முடியாது என்னால். சுற்றி கடைகளில் தெரிஞ்ச கடைகள்லாம் சொல்லது உண்டா கடன்? கடன் நிறைய இருக்கு. எங்கள் ஏரியாவில் அக்கௌண்ட் வைக்காத கடையே இல்லை எனக்கு. அப்புறம் சரி சார், அக்கௌண்ட் வச்சிருக்கல, எனக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரியல, எப்படி அக்கௌண்ட் கொடுப்பாங்க? நான் சேவிங்ஸ் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கலாம் எப்படி? புரியுது சார். அவளுக்கு வந்து கடை எதுக்கு வாங்குறான்னு தான் நான் கேட்குறேன். அதுதான் என்கிட்ட போதுமான அளவு மணி இல்ல. மணி இல்லாதனால தான் நான் நெக்ஸ்ட் வாட்டி நான் வரும்போது தரேன் அப்படின்னு சொன்னால ஓகேமா சரி நெக்ஸ்ட் வாட்டி நீ இந்த ஏரியா பொண்ணு தான் அப்படின்னு தான் தராங்க. பணம் இல்லாதனால கடன் வாங்குறேங்கறாங்க. பணம் இல்லாத இல்ல சார், அவங்க மம்மி கொடுக்க போறாங்க இல்ல என்கிட்ட கேட்க போறாங்க எது வந்தாலும். அப்புறம் ஏன் சார் கடன் வாங்குறாங்க? என்ன சார் உங்க வீட்டு பிரச்சனை என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேக்கெட் பண்ணி பத்தல, அதனால தான் நான் அக்கவுண்ட் வைக்கிறேன் கடையில. அதான் அவங்க திரும்ப சொல்றாங்களே நீங்க தேவையான அளவுக்கு நியாயமான பாக்கெட் பண்ணி கூட கொடுக்கல. அதனால அந்த பொண்ணு கடன் வைக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அது எவ்வளவு சிரமம் நீங்க உணர மாட்டேங்கிறீங்க. உணர்றேன் சார். சரி உணர்ந்தா இந்த 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 தேவைன்னு சேர்த்தா தானே கொடுக்க போறோம். நம்ம ஏன் கடன் வாங்கணும்? தேவைன்னு கேட்டா கொடுக்க தானே போறோம். நீங்க தேவைன்னு கேட்டு கொடுத்தா ஏன் சார் உங்க பொண்ணு கடன் வாங்குது? தேவைன்னு இதுவரை கேட்டு அப்படியா கேப்பேன் சார். எனக்கு பத்தாம எனக்கு எக்ஸ்ட்ராவா ஆனமோது நான் அக்கவுண்ட் வைக்கிறேன். நான் அந்த எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருங்கன்ற முன்னாடியே. என்கிட்ட கேட்கலாமா? நான் கொடுத்துட்டு போகல. சொல்லுங்க. எனக்கு நீங்க கொடுக்கிறது பத்தலப்பா. அதான் ஏன் பத்தல நேரம் கேட்கலாம்ல. இப்ப கேளுங்க எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? எனக்கு மந்த்லி ஒரு 500 ஆச்சு கொடுங்க. கேட்டா நான் கொடுத்துட்டு போறேன் சார். 500 ன்னு. ஆமா கொடுத்துட்டு போவா. ஒரு 500 ரூபாய் எடுங்கப்பா. வெளிய எடுங்க. ஆனா அது கணக்கு கேளுங்க. இல்ல அது கணக்கு கேளுங்க. வந்து வாங்க. ஆனா இந்த இடத்துல அங்க போய் உட்காருங்க. நாகப்பன் ஒரு பாயிண்ட இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒன்று சொல்ல விரும்புறார். எஸ் நாகப்பன். பணத்தை எப்படி கையாளுவதுங்கிறத பற்றி நமக்கும் தெரியலை, நம்ம கற்றுக்கலை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசில் அவங்களுக்கும் நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்கல. ஆனால் வந்து நம்ம தப்பு எதுவும் பண்ணலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மேற்கொண்டு அவங்கள கன்சியூமரை வேற மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதற்கு அந்த கன்சியூமரிசத்துக்கு அதை எவ்வளோ செலவு பண்ண போகிறோமோ அதுக்கு சம்பாதிப்பதற்கான திறன்களை வளர்த்து கொள்ளவில்லை. ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாதான்னு கேட்குறாங்க. இருக்க முடியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ என்னுடைய பையன் 21 வயசு, பிக் 4னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஒரு 4 முக்கியமான நிறுவனங்கள் KPMGயில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு எனக்கு இன்றைக்கும் கணக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ எக்ஸல் ஷீட் போட்டு மாதம் ஏன் முடியாது? முடியும். அவங்க சொன்ன 70 ரூபா 30 ரூபா கணக்கு அவர் அனுப்புவார். எனக்கு தெரியும். பெட்ரோலுக்கு 70 ரூபான்னா 100 ரூபா கணக்கு அனுப்புறது எனக்கு தெரியும். பட் அதேமாரி ஒரு கணக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் அனுப்புகிறார். அந்த சிஸ்டமேட்டிக் ஒரு மெத்தட் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் வெஸ்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். வெஸ்ட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, எல்லாம் போகிறாங்க வராங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க மறுக்கிறோம். அப்படி அந்த குழந்தைங்க போகிறாங்கன்னா பேரண்ட்ஸை நம்பி இல்லை. அவங்க சொந்தமாக போய் வேலை பார்க்குறாங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த சம்பளத்துலேருந்து படிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாம் பணம் மட்டும் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்க தவறுனது நம்ம தான் நான் நினைக்கிறேன். அதை சொல்லிக் கொடுத்தோன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்து நமக்கு ஓரளவு குறையும், சார்ட் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னே தெரியாமல் நம்ம வளர்ந்துட்டோம்னா தப்பு. நீங்கள் எல்லாரும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வண்டி இப்படியே ஓடாது. நான் பயமுறுத்தலை. இந்த பொருளாதாரம் ஒரு செயற்கை பொருளாதாரத்தை நோக்கி இந்தியாவை திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நாமெல்லாம் பலியாடு ஆகிட்டு இருக்கோம். முதல் பலியாடு நாம், அடுத்த பலியாடு அவர்கள். நீங்கள் கூட பிரச்சனையை சந்திச்சிட முடியும். இந்த பிள்ளைகள் நாளைக்கு தனியாக தடுமாறுவார்கள். பி அவேர் எஃபர்ட். பாக்கெட் மணிங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு புத்தகமாக அரசாங்கமே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. கொடுக்குற காசுக்கு கணக்கு கேளுங்கள். பிள்ளைகிட்ட உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி இது தப்பு, இது சரி, இது வேண்டாம், இது வேணும்னு பேசுங்க. அவ்வளோதான். ஈஸியாக பாக்கெட் மணி கொடுக்காதீங்க. பாக்கெட் மணியை கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஒரு குழந்தை பணம் சம்பாரின்னு சொல்லி கன்சியூமரிஸ்டிக் மார்க்கெட்டாக நம்ம மாறினோமே, ஒரு பணத்தை எப்படி கையாளணும்னு ஒரு பிள்ளைக்கு சொல்லித்தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நான் அப்பவுட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நான் அப்பவுட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். 2 பேருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம். இந்த பக்கம் நிறைய பேர் பேசுனீங்க. பட் ஒருத்தங்க ரொம்ப திருத்தமாக இந்த செலவு செய்வதற்கு பின்னால் அல்லது பேம்பர் பண்ணுறதுக்கு பின்னால் இருக்க உணர்வுகளை வெளிப்படுத்திய விதமாக இருக்கலாம், அல்லது அவங்க முன்வைத்த சில குறியீடுகள், இன்னைக்கு பணம் அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு ஒரு குறியீடுகளோட சொன்னாங்க. ஒரு சட்டையில் ஒரு பை இருக்கும், ஆனால் சட்டை முழுக்க பையாக இருக்குது, எல்லாத்துலேயும் பாக்கெட் பண்ணி கேட்குறாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு அந்த பரிசு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சில மெத்தடாலஜிஸ்
குழந்தைகளுக்கு பணம் குறித்த புரிதலையும் எப்படி பணத்தை கையாளணும் அப்படிங்கிறதையும் இயல்பாகவே சொல்லிக் கொடுத்துறது. அந்த மெத்தடாலஜியை ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதை அவங்க அழகாக பொறுப்பாக கையாளுறாங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜி ஒரு குழந்தையை பணத்தை எப்படி கையாளணும், எப்படி பொறுப்பாக இருக்கணுங்கிறத இயல்பாகவே சொல்லிக் கொடுத்துரும். இதை செய்ய சொன்னது அவங்க அப்பா அப்படின்னாலும் அதை திறமையாக கையாளுவதற்காக அவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்குறோம். திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு தாமா. வாங்க, வீட்டு நிர்வாகத்திற்கு உரிய பணத்தை அந்த பெண்ணின் கையிலேயே கொடுத்து அந்த பணத்தோட மதிப்பு என்ன, எங்கே தேவையான செலவு செய்யலாம், எங்கே தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாதுன்னு. உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? வாங்க சார், நீங்களே கொடுத்துங்க உங்கள் பொண்ணுக்கு. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். இது இன்னொரு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு மணி. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை எப்படி கையாளணும், அதை எப்படி சேமிக்கணும், எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணக்கூடிய இந்த புத்தகத்தை நீயா நானாவின் சார்பாக உங்களுக்கு வழங்குகிறோம். இதை படிக்கிறீங்க, படிச்சுட்டு நாகப்பன் சாருடைய மெயில் ஐடி நான் வாங்கி தரேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறதையும் சொல்லணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா TMT கம்பெனிகள். நன்றி, வணக்கம்.